காய்கறி விலங்குகள் தானே. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். அஹ் இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். அது வந்து இப்போ நாங்கள் பார்க்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாகவே இதை பற்றி, இது எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டு விதமாக, ஒன்று வந்து டைனமிக், இன்னொன்று வந்து ஸ்டெட்டிக். டைனமிக் ஒன்று ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டெட்டிக்ஸ். ஸ்டெட்டிக் வந்து ஸ்டட்டிக் வந்து தான் நாங்கள் இப்போ ஸ்டட்டிக்கை பற்றி தான் நாங்கள் இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். ஸ்டட்டிக்ன்றது என்ன, நிலையான இப்போ ஒரு ஏட்டம் இருந்துச்சுன்னா அது நிலையாக இருந்துச்சுன்னா அதால் ஏற்படுற எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் அது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்டட்டிக் ஃபீல்டு. டைனமிக் ஃபீல்டு என்னென்னு சொல்லுவோம்னா அசைறையில். டைனமிக்ன்றது என்னென்னு சொல்லுவோம்னா அசைறது. அசைறதால் ஏற்படுறது வந்து அசைறது வந்து டைனமிக் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லையாக அசைறது. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா நீ பார்க்க போகிற வந்து மேக்னெட்டிக். அதாவது மேக்னெட்டிக் வந்து மாறுறதால எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது தூண்டப்படும். அது அப்படியானது தான் டைனமிக் உள்ள வரும். ஸோ அதை பற்றி தான் என்னென்ன மேக்ஸ்வெல் நாலாவது லோ சொல்லுது. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தூண்டப்படும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தூண்டப்படுதுன்னு அங்கே அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பாருங்க. சரியா, அடுத்த வந்து முதலாவது நாங்கள் ஒரு தஃபே பிள்ளை பார்ப்போம். அஹ் ம் இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து அம்பியஸ் லோ பார்ப்போம். சரி, முதலாவது வந்து கூலோம்ஸ் லோ. முதலாவது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கூலோம்ஸ் லோ. அவர் என்ன சொல்றாருண்டா, இப்போ ஒரு இவ்வளத்த ஒரு துணிக்கு இருக்குன்னு வைங்கவன், அது ஒரு கியூ ஏற்றமா இருக்கு. சரியா, கியூ ஒன்னு வைங்கவன். அதே மாதிரி இங்க ஒரு துணிக்கை இருக்கு, அதுல 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 அந்த சார்ஜ் ஒரு கியூ வைக்குது. இப்ப இது ரெண்டு, இப்படி ரெண்டு சார்ஜ் இருக்கிறதா, சார்ஜுக்கு வந்து சார்ஜ் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கிறவாற என்ன செய்யும்னா ஒவ்வொரு சார்ஜும் ஒரு ஃபோர்ஸும் வருது. அந்த ஃபோர்ஸை பத்தி தானே அவர் ஒரு இதா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஃபோர்ஸ்ன்றது, இந்த எஃப் என்னத்துக்கு நேர்வித சமனா இருக்கும்டா, அந்த ரெண்டு சார்ஜிட, அந்த இப்ப ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, அந்த ரெண்டு சார்ஜிட பெருக்கத்துக்கு நேர்வித சமனாகவும் அவர் சொல்றார். என்னண்டா அதுல இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இதுல ஒரு ஆறு எடுங்க. ஆறுண்டா அந்த ஆறுட வர்க்கத்துக்கு நே நேர்மறை சமனாகவும் இருக்கும்னு சொல்றாரு. அதோட அவர் திசையும் சொல்றாரு. அந்த திசை எப்படின்னா, இப்ப ரெண்டு புள்ளி கடையில தான் ஃபோர்ஸ் உணருது. ரெண்டு புள்ளி வைக்கிற ரெண்டு ஏற்றங்கள் வைக்கிறதால ஒரு ஃபோர்ஸ் உணர போகுது. அப்ப அது அந்த திசை எப்படி இருக்குன்னா, அந்த ரெண்டு புள்ளியை முன்னைக்கிற கோட்டின் வழியே இருக்கும். அது எதிர் திசையா இருந்தாலும் சரி, திசையா இருந்தாலும் சரி, அது அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். அவர் அதை சொல்றாரு. அப்ப நான் அதை சமப்படுத்த ஒரு மாறிலி போடுவோம், எஃப் சமன் இதை நீங்க எஃப் செவன் ஏற்றம் Q1 Q2 கீழே வந்து 4π சொல்லணும். 4π சொல்லணும். இது என்னன்னா, இது மேண்டிட். இப்ப இதுல டிரெக்ஷனை நாங்க கொடுக்கணும்டா, என்னன்னு கொடுப்போம்டா, ஒன்றுமில்லை, நார்மல் டிரெக்ஷன் கொடுக்குறடா. இதுல வந்து எந்த திசையில இருக்கிறோமோ அதுக்குரிய வெக்டர் கொடுத்தோம்டா. அதான் இதை வந்து வெக்டர் ஃபார்ம் பண்ணோம்டா, திசையை யூனிட் வெக்டரை கொடுத்து
எப்படி எழுத வேண்டும் பார்த்து சரியா. இப்ப எலக்ட்ரிக் என்ன இப்ப இது ஒரு இருக்கும்போது இன்னொரு இதுல ஒரு ஐட்டம் இருக்குன்னு வைங்க. நான் இந்த ஐட்டம் எடுக்க நான் இந்த ஏற்றத்தை மட்டும் கருதுட்டேன். இந்த ஏற்றம் இருக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கூலம் என்ன சொல்றது ஒரு கூலமேட்டத்தை வைக்க ஒரு கூலமேட்டம் இருக்கு. அது ஒரு விசைய உணரும் இல்ல. அந்த விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அதாவது ஒரு ஏட்டம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நாங்க இன்னொரு ஏட்டம், அதாவது ஒரு கற்பனையான ஒரு ஏட்டம் அதை வைக்கும்போது ஓரளவு ஓரளவு ஏற்றத்தை வைக்கும்போது அது ஒரு force உணரும் எப்படியுமே இதால force அந்த ஃபோர்ஸை தான் சொல்லுவாங்க. அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அப்ப என்ன ஒன்றுமே இல்லை, எஃப்ஓவை உங்களுக்கு இதுல அழகு தெரிவிட்டேன். இப்ப இது என்னன்னு சொல்லலாங்க, நியூட்டன் பெர் கூலோம்னு சொல்லலாம். இதை இப்ப இதே மாதிரி எழுதலாம். எஃப்க்கு என்ன பண்ணணும், என்னன்னு வரும், ஈக்கு இது Q1 இது இல்லாம வரும். Q1 அதே கொடுப்பீங்க. அப்ப உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபார்ம் எழுத தெரியும், வெக்டர் ஃபார்ம் எழுத தெரியும். இதை நான் சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு அழகு இருக்கு. பேருந்தவங்க வரும்போது இன்னொரு equation போது படிப்பீங்க. அதே என்ன அழகுண்டா, ஒட்பெர்மீட்டர் ஒரு அழகு இருக்கு. அது அங்கால அது அடுத்த equation படிக்கும்போது விளங்கும். இப்ப அதோட இது அடுத்த இன்னொரு பார்ப்போம். கணக்கு புள்ளி இப்ப இதுல ஒரே தானே கேட்கிறேன். இதுல ஓ ஓ இப்படி எழுதிக்கொண்டு சொல்லுடா. போற மாதிரி இருக்கடா. நீ ஸ்லைட்டை காட்டி சொல்லிக்கொண்டு போறியா டக்கு கண்டு. சரி சரி. ஆ, இது தெரிஞ்ச விஷயம் தானே, சொல்ல போற மாதிரி இருக்கு. இப்ப வந்து கணக்கு கணக்க புள்ளால இதுல என்ன சொல்ற இன்டென்சிட்டி வரப்போகுது. அந்த இன்டென்சிட்டியை நீங்கள் சிக்மாவால எழுதலாம். சிக்மா எழுதும் போது என்னென்ன வித்தியாசப்படுது உங்களுக்கு, இது கியூ வித்தியாசப்படும், இந்த தூரம் மட்டும் அதை சிக்மாவால இருக்கும். யூனிட் டிரெக்ஷனா இருக்கும். அடுத்த கோஸ்லோ பார்ப்போம். கோஸ்லோ ஒரு எடுக்கும் அதுல அதுக்குள்ள கணக்கு ஐட்டம் இருக்குன்னு வைங்க. அந்த மூடிய சர்ஃபேஸால வெளியே போற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதாவது அதுல வெளியே போற டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல் சொல்றேன்டா, அதுல உள்ள இப்ப கொஞ்சம் லேட்டா wait வரேன். சரியா. அப்ப அந்த அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியே வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னத்துக்கு சமனா இருக்கும்டா, அதுல அதுல மூடிய ஏற்றத்தை பெயின் அதுல பெயின் எப்சிலான் சேரா இல்லையா. இல்ல போயிட்டு நீ அவருக்கு வெளியில போயிட்டு வந்த நீ. போன இப்ப திருப்பி நான் சேர் கொடுத்தேனே இல்லையா, வரலையா. இல்ல இப்ப இப்ப பாரு, வருதா, ஓகேடா. இல்லடா காட்டையில. சரி நல்லா இருக்கு. இப்போ தான் கிடக்கு, ஒருத்தருக்கும் தெரியலையாடா. இப்ப இருக்கா டக்குன்னு வந்துட்டு போனது. இப்ப தெரியுதாடா.
அது லோட் ஆகிக்கொண்டு நிக்குது. வரையில. அந்த சாய் இப்ப தெரியுதாடா? சரியா. அப்ப அடுத்த கோஸ்லோ கோஸ்லோ என்ன அவர் என்ன செய்யற அவர் என்ன சொல்றது திருப்பி சொல்றேன் ஒரு முதல்ல ஸ்டார்ட்ல வந்து ஆஹ் ஒரு மூடிய சர்ஃபேஸை நீங்கள் யோசிச்சீங்கன்னா அந்த மூடிய சர்ஃபேஸுக்கால வெளியே வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்னத்துக்கு ஈக்குவல்னு சொல்கிறேன்டா அதில் என்க்ளோஸ் பண்ண அதால மூடிய ஏற்றத்துக்கும் அதை மூடிய ஏற்றத்தை எப்சிலனால் பிரிக்கிறதுக்கு சமன்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன் சரியா. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா இதை இன்னொன்றுக்கு ஈக்குவலாகவும் எழுதலாம். அதுதான் என்னண்டா இது அதாவது ஒரு க்ளோஸ்ட் இன் அதாவது நீங்கள் சர்ஃபஸ் சர்ஃபஸ் கருதுகிறது 3D ஒளியும்ண்டா ஒளியும் அதுக்கேற்ற மாதிரி மாறலாம். அப்போ அதை என்னன்னு சொல்கிறாருன்னா அதை வந்து ஏரியா வெக்டரால் டொட் ப்ராடக்ட் எடுக்கும்போது அதில் வர மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை ஏரியா வெக்டரால் பெருக்கிறது இதுக்கு சமனாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த ஏரியா வெக்டர்ன்றது என்னென்னடா ஏரியா வெக்டர் ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று க்ளோஸ் சர்ஃபேஸுக்குண்டா அது எப்பயுமே மூடிய உருண்டா எப்பயுமே உள்ளே இருந்து வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். அதே திறந்த இதுண்டா அது நாங்கள் எப்படியும் சூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் வெறும் ஒரு தட்டையான பிளேட் மட்டும் யோசிச்சிங்கன்னா அது திறந்தது தானே. திறந்ததுண்டா அது மோஸ்ட்லி பாசிட்டிவ் டிரெக்ஷனில் தான் பார்ப்போம். அதாவது எது பாசிட்டிவ் பக்கம் செட் படி இப்போ எக்ஸ் படி இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைனாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் பிளேன் அதாவது வைட பாசிட்டிவ் டிரெக்ஷனை பார்ப்போம். இல்லாட்டி அது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி வரும். ஆனால் எங்களுக்கு வந்தது மோஸ்ட்லி எல்லாம் மூடிய சர்ஃபேஸ்ன்றபடியாக உள்ளே இருந்து அதாவது மையத்தில் இருந்து அது ஏதாவது கருதுற ஒளியுமுக்கு மையத்தில் இருந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டா சரியா. இப்போ அதாவது ஒரு நார்மல் வெக்டர்ன்றது என்ன செய்யும் அதில் வெக்டர்ல இருந்து அதில் நோம பிரிக்கிறதா தானே இருக்கும். அப்போ நாங்கள் டிஏக்கு பதிலாக அதாவது வெக்டர் டிஏக்கு பதிலாக என்னென்னு போடலாம் என் இன்டு டிஏ. இந்த டிஏன்றது என்ன ஸ்கேலர். ஏன்னா அதுக்கு கீழே வர்றது என்ன ஒரு ஸ்கேலர் தானே. இப்போ இது எழுதும்போது அடுத்த இது ஸ்கேலராக தானே வரும். அப்போ ஸ்கேலர். அப்போ நான் என்ன செய்வேன் இந்த டிஏ வெக்டருக்கு பதிலாக இதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அது விளங்கிட்டு தானே. அதுக்கப்புறம்
என்ன செய்யறேன்டா இப்ப ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா தெரியும் தானே, அதுல மட்டு இன்டு இதுல மட்டு அடுத்த கொஸ்தீட்டா ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இன்டு டி. இந்த இன்னொன்று அசம்ஷன் எடுக்கிறேன், இது 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 ஒரு மாறிலி தான் ஃபுல்லாகவே, இது ஒரு மாறிலியாக தான் இருக்கும். அப்போ இது இன்டிகிரலை விட்டு வெளியே எடுக்கலாம். சரியா, இது டிஏல தங்கி இல்லை, ஏன்டா இது ஒரு சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு மாறிலி, அப்போ இதை வெளியே எடுக்கலாம். இப்போ இந்த எண் அதான் என்னன்றது என்ன, யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் அலகு ஒன்றா இருக்கும். என்னன்றது எப்பயுமே யூனிட், அப்போ அதில் அலகு வந்து ஒன்றா இருக்கும். கொஸ்திட்டான்றது அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம். இப்போ மோஸ்ட்லி வந்து தீட்டா வந்து நாங்கள் அதாவது ஈயும் இது இ வெக்டர்ண்டா இது டி, அதாவது அதில் சர்ஃபேஸ் வெக்டர், அதாவது சர்ஃபேஸில் வெக்டர், அது ரெண்டும் பரலலாக இருக்கணும். அது ரெண்டும் பரலாக இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் எங்களுக்கு கொஸ் தீட்டா வந்து 180 ஒரு 0, அதாவது தீட்டா வந்து 0 180 இருந்தால் வந்து எங்களுக்கு கல்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் அது பரலலாக இருக்கணும்னு சும்மா சொல்கிறோமே தவிர அது பரலலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரலலாக இல்லாட்டியும் செய்யலாம், ஆனால் உங்களோட கணித்தல் வந்து கஷ்டமாக இருக்கும். பரலலாக எடுப்போம். அதுக்கப்புறம் இது போடுறது இதோ தானே. ஓகே, அடுத்தது வந்து இப்போ இவ்விடத்த நான் ஒரு புள்ளியேற்றம் இருக்குன்னு வைங்க, நான் அன்றைக்கு மாறி சொல்லிட்டு நினைக்கிறேன். இவ்விடத்த ஒரு புள்ளியேற்றம் இருக்கு, நான் கருதுற கோசியன் சர்ஃபேஸ் வந்து இங்கால பக்கம் இருக்கு. அப்படின்டா என்னண்டா அந்த இதுக்குள்ளால, அதாவது அந்த சர்ஃபஸுக்குள்ளால, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஎன் க்ளோஸ் என்ன எங்களுக்கு 0. அப்படின்டா என்ன அர்த்தம்ண்டா அந்த சர்ஃபஸில் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் வெளியே வரையில, அதே மாதிரி வெளியே இருந்து எந்த ஒரு ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் உள்ள வரல. அதாவது இங்கே நீங்கள் என்ன இன்புட் என்ன உள்ளே போகுதோ அது இங்கே கட்டாயம் வெளியே போயிடும். அதாவது நெட் தான் 0 இருக்குமே தவிர இதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி 0 இல்லை, அதில் நெட் இன்டென்சிட்டி தான் 0 இருக்கும். அதாவது இதுக்குள்ள இருந்து போறது இல்லை இதுக்குள்ள வாரது, அதாவது என்ன சொல்றது, கழிச்சா ஒரு பெருமானம் வரக்கூடாது, உள்ள போறது கட்டாயம் வெளியே போயே ஆகணும், அதுதான் வரும். அதான் அந்த இது சொல்றது 0 வந்து அதை தான் சொல்லுவோம். அடுத்து நாங்கள் டைவர்ஜென்ஸ் தியரம். உங்களுக்கு நீங்கள் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து எங்கே பார்த்துருப்பீங்க? டைவர்ஜென்ஸ் தியரம் என்றது ஒரு சர்ஃபஸ் இன்டிகிரலை ஒரு ஒலியும் இன்டிகிரலாக மாற்றுறதுக்கு டைவர்ஜென்ஸ் தியரம் என்றது நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குது தானே, கல்குலேஷனில் படிச்சது. அப்போ உங்களுக்கு தெரியும் இது சர்ஃபஸ் இன்டிகிரல், இது சர்ஃபஸ் இன்டிகிரல் நாங்கள் அதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணால் என்ன செய்யும், அது ஒரு ஒலியும் இன்டிகிரலாக மாறும். அதோட உள்ள என்னென்ன மாற்றணும், ஒரு வெக்டர் இருந்தால் அதில் அதாவது என்ன டைவர்ஜென்ஸ்ன்னு மாற்றணும். அதாவது அதில் நப்ல ஆப்ரேட்டருக்கும் அதுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதா இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விரிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா, அப்போ அது கிடக்கு. இப்போ நான் கருதிய சர்ஃபேஸ் வந்து கோசியன் சர்ஃபேஸ், அதாவது கியூ என்க்ளோஸ், அது வந்து பாயிண்ட் சார்ஜாக இருக்கலாம். இதை நான் நேரில் சொன்னேன், பாயிண்ட் சார்ஜ், லீனியர் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ், வால்யூம் சார்ஜ். இதுக்கு வந்து அந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியை வச்சு உங்களுக்கு எடுக்க தெரியும் தானே, அந்த கியூவி அதாவது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்றால் அதில் உள்ள மொத்த ஏற்றத்திங்கள் அதில் வால்யூமாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி கருதும் போது அது அந்த அதில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வால்யூமாக இருந்தால் மட்டும்தான் இந்த முடிவு உண்மை. சரியா, அது மெயினாக பார்க்கணும். அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் மட்டும் உண்மை. அப்போ நாங்கள் என்ன எழுதலாம், இப்போ கியூக்கு பதிலாக இந்த இதில் கியூ கீழே வி தானே வரப்போகுது, மேலே கியூ கீழே வி வரப்போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மொத்த கியூ காண்றதுக்கு இதை தொகையிட்டு விட சரிதானே, கிட்டத்தட்ட இது வரும். இந்த எப்சிலன்ன்றது என்ன, எங்களுக்கு கியூக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி, அப்போ எப்சிலன் வரும். எப்சிலன் வந்து நான் வால்யூம், அதாவது என்ன சொல்றது, ஒரு இன்டிகிரலுக்குள்ள கொண்டு போகலாம் தானே, ஏன்டா அது வீல தங்கி இல்லை, ஸோ எப்சிலன் இன்டிகிரலுக்குள்ள கொண்டு போகிறேன். இப்போ இதை இங்கால கொண்டு வந்து இன்டிகிரலை மட்டும் பொதுவு எடுத்தா உங்களுக்கு இப்படி ஒரு சமன் 0 வரும். அப்போ என்ன, இதுவும் சமன். அப்போ இது வந்து என்னதுண்டா, அதாவது இந்த கியூவி என்றது எப்படியா இருந்தா நான் முதல் சொன்ன மாதிரி வால்யூம், அதாவது வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் மட்டும்தான் இது உண்மை. இந்த முடியும் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா, கோஸ்லோட டிஃபரன்சியல் ஃபார்ம் வந்து ஞாபகம் வச்சிருப்போம். இது அங்கால பின்னுக்கு ஒருக்க தேவைப்படும். பின்னுக்கு அந்த நீங்கள் லெப்லாசியன் ஈக்குவேஷன், பொய்சன் ஈக்குவேஷன் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த முடிவுன்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ இதை ஞாபகம் வச்சிருக்கணும். அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு வந்து டைவர்ஜென்ஸ் எடுத்தால் அது வந்து என்னவா இருக்கும்டா, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியின் கீழ் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டிகள் எப்சிலனாக இருக்கும். அடுத்த எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டிஃபரன்ஸுக்கு வருவோம். எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்ன்றா ஒன்றும் இல்லை. இப்போ இதில் கணக்க ஃபீல்டு சும்மா இந்த திசையில் நான் ஃபீல்டு இருக்குன்னு வைக்கிறேன். அதில் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்ன்றது என்னென்னு வரையறுக்கிறோம்டாடா, இந்த ஃபீல்டுக்கு எதிராக ஒரு அலகு ஏற்றத்தை வந்து ஒரு அலகு பாசிட்டிவ் ஏற்றம் அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை தான் என்னென்னு டிஃபைன் பண்ணுறோம்,
எலக்ட்ரிக் பொட்டன்சியல்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். அதாவது இந்த ஃபீல்டுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. அப்ப இப்படி ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா இங்க ஒரு ஏற்றம் இருந்துச்சு இருக்கும். அப்ப இதுல ஒரு கட்டாயம் ஒரு விசை தொழிற்பட போகுது. இந்த விசைக்கு எதிராக வேலை செய்யறோம். அப்ப நாங்கள் இங்க நார்மலா வேலை என்ன விட விசையின் திசையில் போல இருந்து உங்களுக்கு வாங்கிட்டு தானே. இந்த எஃப்க்கு பதில் உங்களுக்கு தெரியும் கீ நோட்டைங்களி அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம எழுதி காட்டினோம். அப்ப இதுவும் தெரியும். இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட். ஏன்டா இப்ப நான் ஏன் எக்ஸ் வந்து வெக்டர் மாதிரி தானே. இப்ப இங்க இருந்தும் இங்கே கொண்டு வரலாம், இங்க இருந்தும் இங்க கொண்டு வரலாம். அப்ப எக்ஸ்ன்றது என்ன ஒரு வெக்டர், அந்த டிரெக்ஷன்ன்றது ஒரு வெக்டரா தான் இருக்கும். அப்ப அப்ப நான் என்ன வெக்டருக்கு போறேன். இப்ப இந்த ரெண்டுக்கும் நார்மலா அங்க செஞ்ச மாதிரி தான் டிஎக்ஸை வந்து என்னென்னு எழுதலாம்டா, அந்த டிஎக்ஸ் யூனிட் வெக்டர் எழுதலாம் தானே. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை நான் இருக்கேன். இப்போ நான் இது எக்ஸ் டிரெக்ஷன்ல மட்டும் தானே கருதுறேன். எக்ஸ் டிரெக்ஷன்ல உள்ள யூனிட் வெக்டர் என்ன உங்களுக்கு தெரியுமா? அதான் நீங்க போட்டிருக்கேன். இந்த எக்ஸ் டிரெக்ஷன்ல உள்ள அது சும்மா நான் நார்மலா போட்டிருக்கேன். எக்ஸ் டிரெக்ஷன்ல உள்ள யூனிட் வெக்டர் வந்து ஐ. ஏன்னா அங்கே தேவைப்படும். இது நாங்கள் 1 டிமென்ஷனுக்கு கழிச்சு போட்டு அங்கே நாங்கள் 3 டிமென்ஷனுக்கு மாற்ற போறோம். 1 டிமென்ஷனுக்கு தான் இப்போ ப்ரூஃப் எடுக்கிறேன். இப்போ வரைவிலக்கன்படி என்ன இதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது என்ன? அதாவது எதிராக செய்யப்பட்ட வேலை அதோட ஓரளவு ஏற்றம். அப்ப நான் என்ன செய்யணும்? எதிராக செய்யப்பட்ட வேலைன்னா மைனஸ் டிடபிள்யூ இங்கே கீணும். அப்ப என்ன அதை இங்கால செஞ்சு இங்கால மாற்றும் போது இப்படி வரும். அப்ப அதுக்கப்புறம் இப்போ இந்த டிஎக்ஸை இங்கால கொண்டு வரேன். வேற அந்த ரெண்டு வேற உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது அந்த எந்த வழியை திசையை செஞ்சோமோ அந்த திசையில உள்ள காவியால மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியால தான் வரும். அந்த தான் தாக்கத்தை செலுத்தும். அதுக்கு செங்குத்தானது தாக்கத்தை செலுத்தாது. ஏனென்னா இந்த கொஸ்தீட்டா இருக்கிறபடியா. அதாவது எந்த டிரெக்ஷன்ல செய்தோ அந்த டிரெக்ஷன்ல உள்ள காவி மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட கூறு மட்டும்தான் செல்வாக்கு செலுத்தும். மற்றது செல்வாக்கு செலுத்தாது. அப்ப நாங்க இதை எழுதியாச்சு. இப்ப டிவி இப்போ இந்த எக்ஸாம் வந்து இருக்கணும். டிவி இப்போ டிஎக்ஸ் வந்து மைனஸ் சிக்கு சமனா இருக்கு. இது வந்து என்ன எங்களுக்கு 1 டிமென்ஷன். இப்ப சப்போஸ் வந்து இந்த வி என்றது ஒரு ஸ்கேலர். என்ன சொல்றது, இந்த வி என்றது ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனா இருக்கு. அது எப்படின்னா XY செட்டில் அமைஞ்ச ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனா இருக்கு. XY செட்டில் அமைஞ்ச ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனா இருக்கு. அப்ப உங்களுக்கு 1 டிமென்ஷன்ல வந்து என்ன இது எங்களுக்கு எக்ஸ் மட்டும் தங்கி இருந்தபடியா நாங்கள் வெறும் 1ஆல பிரிச்சா சரி. இப்ப நாங்க 3 தங்கி இருக்கு தானே. அப்ப XY செட் 3ஆலையும் பிரிக்கும். அதான் உங்களுக்கு தெரியும் பார்ஷல். அப்ப 3 தங்கி இருந்தா என்ன பார்ஷல் டெரிவேட்டிவ் வரும். அதுதான் இந்த ஃபார்முலா. அப்படி எடுத்தீங்கன்னா கடைசி எப்படிதான் வரும். இ என்ற வெக்டரை மைனஸ் நான் இந்த மைனஸ் அங்கே கொண்டு வந்து மைனஸ் இ என்ற வெக்டரை இதை நான் பிளஸ் போடல. அதாவது ஒவ்வொரு டிரெக்ஷன்லையும் ப்ராஜெக்ட் எடுக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு கிரேடியன் தானே. கிரேடியன் நீங்க எடுத்துருப்பீங்க. ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு கிரேடியன் எடுத்தா இதானே வரும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரியா வரும். ஒரு இதுல கல்குலஸ்ல வந்திருக்கும். ஒரு கிரேடியன் வந்து ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தா சரி. அதுக்கப்புறம் இன்னொன்று படிச்சிருப்பீங்க. இன்னொரு தியரம் படிச்சிருப்பீங்க எப்படின்னா இ அண்ட் எஃப் அந்த இ அண்ட் ஃபீல்டு அண்ட் இ என்றது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? இ சம்மன் இப்படி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது இந்த வி என்றது அப்ப என்ன வி ஒரு ஸ்கேலர் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகி நீங்க கணக்கு செஞ்சிருப்பீங்க. அப்ப அதுல மறுதலையும் உண்மை. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுண்டா இ என்றது என்ன சொல்லலாம்? நாங்க இந்த பாருங்க இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுதானே. அப்ப நாங்க என்ன சொல்லலாம்? இ என்ற அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்றது என்ன சொல்லலாம்? ஒரு கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்டுன்னு சொல்லலாம். சரியா? ஒரு உங்களுக்கு தெரியும் வேற கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்டுண்டா ரெண்டு முடிவு எடுக்கலாம். ஒன்று வந்து அது கேர்ள் வந்து கட்டாயம் 0 தான் இருக்கும். கேர்ள்ன்றது என்ன? அதுக்கு நெப்லா ஆப்ரேட்டரோட அந்த வெக்டரை வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா சரிதானே. அதுதான் கேர்ள். அது வந்து 0 தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் என்றது அதோட பாத்துல டிபெண்ட் பண்ணி இல்லை. இது உங்களுக்கு தானே. அதாவது எஃப் பாத்துல டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்ப நாங்க என்னென்னு எழுதலாம்? இந்த தியரம் நீங்க முதலே படிச்சதுதான். நான் திருப்பி இருக்க சொல்றேன். இது மைனஸ் எங்க மைனஸ் இக்கு மைனஸ் இயை வந்து இப்போ நான் நார்மலாக ஒரு கருதுறேன். மைனஸ் இயை வந்து டெரிவேட்டிவ் பண்ற மாதிரி கருதுறேன். அப்போ மைனஸ் இயை வந்து டெரிவேட்டிவ் பண்ணா என்ன போடலாம்? நாங்கள் கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் வி போடலாம் தானே. இது தெரியும் உங்களோட ஸ்டார்டிங் எண்ட். இதுவும் நீங்கள் அந்த இதில் படிச்சிருப்பீங்க. எண்ட்ல இருந்து ஸ்டார்ட்டை கழிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நீங்க கால்குலஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வாங்கி தானே. அப்ப இதை இப்போ வந்து நார்மலாக நான் எழுதியிருக்கேன் V2 மைனஸ் V1 அதாவது ஸ்டார்ட் எண்ட் போட்டு நான் நார்மலாக எழுதியிருக்கேன். இப்போ இதில் சொல்லுங்க இஎண்ட அந்த நான் இந்த சிஎட் ஒரு க்ளோஸ் லூப் எடுத்தோம்னா என்னவா இருக்கும்? 0 இருக்கும். அப்ப இதை வந்து மேக்ஸ்வெல் வந்து இது 2வது ஈக்குவேஷனா சொல்லுவார். அதாவது ஒரு க்ளோஸ் லூப்புக்கு வந்து
ஒரு க்ளோஸ் லூப்புக்கு வந்து பூஜ்ஜியமா இருக்கும் முதல்ல மேக்ஸ்வெல் வந்து மூன்றாவது அது இப்போ தேவையில்லை மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் படிக்கும்போது இது பார்ப்பீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கும் என்ன ஒரு க்ளோஸ் லூப்புக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சமனா இருக்கும். அப்போ இது என்ன பூஜ்ஜியம் சரிதானே. அடுத்த விளங்கி தானே அடுத்த கெப்பாசிட்டன்ஸுக்கு போகுமா சாய்? வேண்டாம் வேண்டாம். ஆமா. ம் இப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்னது நீங்கள் ஜோசிய தேவையில்லை. கெப்பாசிட்டன்ஸ் என்னது தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் என்ன கியூ ஓவர் சி. இந்த வி கெப்பாசிட்டன்ஸ் டெல்டா வி தானே. இப்போ ரெண்டு பிளேட் எடுத்தோம்னா அதுக்கு இடையில ரெண்டு கெப்பாசிட்டர் ரெண்டு ஜோதிச்சோம்னா இந்த கெப்பாசிட்டர்ன்றது இந்த இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸை தானே போடுவோம். அப்போ அது உண்மையாகவே அது என்ன நாங்கள் போடுறது வின்றது டெல்டா வி தான். அப்போ கியூ சமன் சி டெல்டா. இப்போ உங்களுக்கு சி சமன் என்னென்னு மாற்றலாம் டெல்டா வி இங்கு கியூ ஒன்று மாற்றலாம் உங்களுக்கு சாரி கியூ இங்கு டெல்டா வின்னு மாற்றலாம் சரியா. இப்போ டெல்டா வி கணிக்கிறதுக்கு நான் இப்போ தானே மேலே தானே படிச்சேன். மேலே தானே போட்டேன் என்னண்டு ஒரு வெக்டர் ஃபீல்டு இன்டென்சிட்டியை தொகையிட்டா சரி அது வந்து டெல்டா வியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கியூ வந்து நார்மலாக இது இது வந்து அவா சொல்லி தந்த மெத்தட் நான் இது திருப்பி சொல்லல. உங்களுக்கு இது நார்மலாக இது இது கோஸ்லோட இதுல இருந்து இந்த முடிவு எடுத்துக்கொள்ளலாம். வேண்டாம் கோஸ்லோ இதை தானே சொன்னவர் இது சமன் கியூ ஓவர் எப்சலன் நோட். அப்போ எப்சலன் நோட் மேலே வந்து கியூக்கு வந்து சமனாக இருக்கும். அப்போ இது வந்து என்ன அக்கார்டிங் டு கோசியன் லோட பற்றி இதை சொல்லலாம். இவ்வளோ இருந்தால் நீங்கள் கெப்பாசிட்டன்ஸு போட்டால் சரி. அடுத்த இப்போ வந்து நாங்கள் லப்லாஸ் ஈக்குவேஷன் பொய்சன் ஈக்குவேஷன் வருவோம். உங்களுக்கு ரெண்டு முடிவு தெரியும். முதலாவது வந்து என்னது இது வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இது நான் உங்களுக்கு நிறுவி காட்டினேன் சரிதானே. இப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு இப்படி ஒரு அதாவது இ ஒரு கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்ட். ஸோ அது இது இந்த வி என்னன்னு சொல்லுவோம்டா எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஸ்கேலர் ஃபங்க்ஷன் சரியா. அதாவது இ பொட்டன் இது இ வந்து இன்டென்சிட்டி வி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்கேல் அந்த எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஸ்கேலர் ஃபங்க்ஷன். அதாவது அது ஸ்கேலர் தானே. அப்போ நீங்கள் இதை நீ நார்மலாக போல தானே இந்த ஈக்கு பதிலாக இந்த ஈக்கு பதிலாக இதை கொண்டு போடுவீங்க. இதை கொண்டு போட்டிங்கன்னா 2 தடவை இப்படி வரும். இது இது தெரியும் தானே. ரெண்டாவது வகை இது அதாவது 2 தடவை வகைற மாதிரி வரும். இந்த இப்படி வரும் இப்படி வரும் சரியா. இப்படி வரும். இப்போ இது வந்து எப்பண்டா இதை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா பொய்சன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது பெருசாக பாவிக்கிற இல்லை ஏனண்டா இது சுருக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து ஒரு இது இருக்கு அது ஒரு கணியம் பாரபடியா அது சுருக்கிறது கஷ்டம். இப்போ நார்மலாகவே ஃபைனைட் டிஃபரன்ஸ் சாரி அந்த பார்சல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நார்மலாக ஹோமோஜீனியஸ் மாற்றி போட்டு சுருக்கிறது ஈஸி. நான் ஹோமோஜீனியஸ்னா சுருக்கிறது கஷ்டம் தானே. அதே மாதிரி தான் நீங்கள் அதே தான் நீங்கள் செய்யும் சரியா. சப்போஸ் கியூவி பூஜ்ஜியமாக இருந்துச்சுண்டா அது என்னன்னு சொல்லுவோம்டா அதுதான் லப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். கியூவி பூஜ்ஜியம்னா என்ன நாங்கள் கருதுகிற சர்ஃபேஸ் வந்து ஒரு சார்ஜையும் கொண்டிருக்க அதாவது ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தானே கியூவி பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ இந்த பாருங்க எழுதியிருக்கேன் கியூ வந்து பூஜ்ஜியம். இப்போ ஃப்ரீ சார்ஜிங் அதாவது நாங்கள் கருதுகிற கோலம் வந்து ஃப்ரீயாக ஒரு சார்ஜுமே இல்லாத வரையும் இதே என்ன பார்சல் இது வந்து நார்மலாக இதில் இப்போ இது இருந்தால் இது எப்படி தான் வருமென்றது நீங்கள் இதில் நிறுவி இருப்பீங்க கால்குலஸில். அதை நான் நிறுவி மினைக்கடையில் ரெண்டுக்கும் டொட் ப்ரெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் கடைசியாக வரும். இது வந்து பார்சல் அதாவது என்ன ஒரு ஃபங்க்ஷனை வி வந்து எக்ஸ் ஒய் செட்டில் அமைஞ்ச ஃபங்க்ஷன். அப்போ அதை வந்து பார்சல் டெரிவேட்டிவ் பண்ணி கூட்டுறது அதாவது என்ன இது பார்சல் இது பார்சல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். அடுத்து வந்து இமேஜ் தியரி வந்து நான் விளங்கின வரைக்கும் இப்போ இப்போதைக்கு நான் விளங்கின வரைக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நான் இதில் பயன்படுத்துறது மாதிரி பார்த்தேன் நான். நீங்கள் வேற இல்லை எப்படின்னாடா ஒரு இன்ஃபைனைட் ஒரு என்ன சொல்றது இன்ஃபைனைட் இந்த போட்டுருக்கேன் அதாவது இன்ஃபைனைட் லேன் கிரவுண்ட் கண்டக்டர் அதாவது சொல்லியிருப்பாங்க ஒரு இன்ஃபைனைட் லேன் கிரவுண்ட் கண்டக்டர் நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதாவது இப்படியே வச்சு நாங்கள் கணக்கு செய்யலாது. இப்போ சப்போஸ் இவ்வளோத்த ஒரு ஏட்டம் தந்துட்டான்னு வைங்க சரியா. இதில் இன்ஃபைனைட் லென்த் ஆஃப் கிரவுண்டட் கண்டக்டர் இருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு புள்ளி தந்துட்டு இதில் உங்களுக்கு ஏற்றமோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோ இல்லாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோ ஃபோர்ஸோ கேட்டாங்கண்டா எங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா இது இன்ஃபைனைட் லென்த். இதில் அழுத்தம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் இதில் ஏற்றங்கள் இருக்குது. ஏற்றங்கள் இருக்கிற விட இது எஃபெக்ட் ஆகும். எஃபெக்ட் ஆனால் இப்போ
நாங்கள் கணிக்கல தானே. அப்ப இதுக்கு பதிலாக என்ன செய்யறோம்டா, ஒன்றும் இல்லை, மிரர் இமேஜ் மாதிரி. இப்ப இது ஒரு புள்ளி ஏற்றம்னா இதான் அந்த கண்டக்டர் ரெண்டு வைங்க. அது ஒரு புள்ளி ஏற்றம்னா நாங்க என்னென்னு குடிப்போம்டா, அதே இப்ப இங்க இருந்து ஒரு உயரத்துல இருந்து இருக்கு தானே, அதே உயரத்துல கீழே குடிப்போம், அதாவது செங்குத்து. அதே மாதிரி அது அது பாயிண்டா இருக்காம ஒரு லீனியர் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு தானே, ஒரு சின்ன வயரா இருக்கலாம் தானே. அந்த வயரா இருந்தா அதை இப்ப இங்க ஒரு உயரம் இருக்கும், இந்த வயர்ல தொங்கல்ல இங்க ஒரு உயரம் இருக்கும், சரியா? அதே மாதிரி அது என்ன ஒரு தளவாடித விம்பம் மாதிரி இருக்கும் கட்டாயம். விம்பம் மாதிரி அந்த பொருள் அமைஞ்சிருக்கும். இங்க இருந்தா அதே அளவு தூரத்துல இங்க ஸ்பியரா இருக்கு. அப்ப இருந்தா இப்படி ஒரு இது வந்துச்சுன்னா இங்க இப்படி ஒரு கேள்வி தந்துட்டான். அதை நாங்கள் என்ன இமேஜ் தியரி பாவிச்சு எழுதலாம்டா, இப்படி எழுதலாம். இப்ப இது வந்து நான் பாயிண்ட்டுக்கு மட்டும் எழுதி காட்டிருக்கேன். இனி நீங்கள் லீனியர் சார்ஜா இருந்தாலும் வால்யூம் சார்ஜா இருந்தாலும் சர்ஃபேஸ் சார்ஜா இருந்தாலும் உங்களால் எழுத முடியும். அடுத்த இப்ப சப்போஸ் வந்து 2 கண்டக்டர் பிளேன் இப்படி தந்துட்டான், இதுல ஒரு ஏட்டன் தந்துட்டான். இதுக்கு எத்தனை இமேஜ் வர்றதுன்றது இந்த சமன்பாட்டின் மூலம் கணிக்கலாம். ஏன்னா ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க, ஸ்லைட்ல ஒரு கேள்வி தந்திருப்பான், இப்படி ஒரு 2 கண்டக்டர் தந்து போட்டு சொல்லுவான், 2 கண்டக்டர் பிளேன்னு சொல்லுவான். அப்ப இதுல ஒரு ஏட்டம் தந்துட்டு இதை வந்து செய்ய சொல்லுவான். இதுல வந்து இங்க உள்ள புள்ளியில ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னு வைங்க. இதுக்கு வந்து எத்தனை இமேஜ்ன்றது இதுல வச்சு கணிக்கலாம். இப்ப பையன்றது எத்தனை 90 பாகம், அப்போ 360 உங்கள் 90 4 4 - 3 3 இமேஜ் வரும். அது எப்படின்னா அங்கால சொல்றேன், இதுல எப்படி இப்படி 3 இமேஜ் வரும், சரியா? எப்படி 3 இமேஜ் வரும். இதுதான் வந்து மோஸ்ட்லி இது வந்து இமேஜ் தியரி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து வர இதா இருக்கு. அடுத்த இதுல நான் கணக்குகள் செஞ்சு பார்த்துருக்கேன். இது நம்ம இது சொல்லி இது சொல்லிருப்பேன். இப்ப ஒரு ஒரு பாயிண்ட் இதுல இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் ஒன்று இதுல இருக்குன்னு வைங்க. இந்த பாயிண்ட் சார்ஜால ஒரு குறிப்பிட்ட ஆர் தூரத்துல வர பொட்டென்சியல் டிஃபரன்ஸ்ன்றது எப்படி காண்றதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் என்ன, மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை தொகையிட்டு விட்டா சரி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு அதில் இதில் வந்து இந்த வெக்டராக இருக்கணும், இது டிஆர், அதாவது டிரெக்ஷன் வெக்டராகவும் இருக்கணும், ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்து விட சரி. அப்போ இங்கே பாருங்க, V1 - V2, அதாவது இங்கே என்ன வருதோ அதான் இங்கே மேலே வரும் V1. அதாவது V1 எங்க நான் கருதுற V1 வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, இதான் நான் V1 இருக்கு, இது V2. இப்போ V1ண்டா V1க்கு எவ்வளோ தூரம் R1, அப்போ அந்த தூரம் தான் மேலே வரும். V2க்கு வந்து R2 அது கீழே வரும். ஆனால் மைனஸ் போட்டால் அப்படி வரும், மைனஸ் போடாடி மாறி வரும். உங்களுக்கு ஈன்றது தெரியும், நார்மலாகவே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிதானே? ஏன்னா இது நார்மலாகவே ஒரு புள்ளி சார் முதல் எடுத்தது தான். அதை போட்டுட்டு ஐ டிரெக்ஷன், ஏன்னா நான் கருதுறது வந்து தனியொரு எக்ஸ் அச்சு திசையில் மட்டும், அப்போ ஐ டிரெக்ஷன் போடலாம். ஐஐ இன்டு ஐஐ அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் இதில் நான் டொட் தர போட்டிருக்கேன், அது தர இல்லை, அதில் டொட் ப்ராடக்ட் இருக்கணும். டொட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன செய்யும், அது நார்மலாகவே அது தேவையே இல்லை, அது உண்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தொகையிட்டு விட்டீங்கன்னா என்னென்று வரும் வேண்டாம், இப்படி வரும். இங்க வந்து இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் ஒரு புள்ளியில பொட்டன்ஷியல்ன்றது எப்படி காணுவோம்டா, நாங்கள் ஒரு இன்ஃபினிட் இப்போ ஆர் வந்து ஒரு அந்த நான் கருதின புள்ளியில இருந்து கருதுற தூரம் ஆறுன்னு வைங்க, அந்த தூரம் வந்து இன்ஃபைனைட்டா போயிக்க என்ன கருதுறோம்டா, அதுல வர அழுத்தம் வந்து 0ன்னு கருதுறோம். அதனாலதான் நாங்கள் ஒரு புள்ளியில அழுத்தம் வந்து கழிக்கிறோம், சரியா? இது வந்து இதுல ரெண்டு கதைக்கலாம், ஒன்றுக்கு வந்து கதைக்கலாம், அது மெயினாக தேவைப்படும், அதை யோசிச்சு அதை நான் சொல்றேன், சரி? அடுத்த ஒரு ஸ்பியருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொகையிட்டு எழுதி விட்டீங்கன்னா சரி. நோம்பலா என்ன உங்களோட இது வந்து முதல்ல ஈய கண்டுபிடிச்சிங்கன்னா சரி, அதாவது இந்த ஈய கண்டுபிடிக்கிறது தான் வேலை. ஈய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அங்கால நோம்பலா செஞ்சுட்டு போகலாம். இங்க வந்து வந்து ரெண்டு விதமா ரெண்டு சந்தர்ப்பம் வரும். ஒன்று வந்து இப்படி இதான் இதுண்டா, நான் கருதுற கௌசியன் சர்ஃபேஸ் உள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அழுத்தம் 0, வெளியே இருந்துச்சுன்னா என்ன அழுத்தம் இல்லை, பொட்டன்சியல் என்ன அந்த கியூ வந்து 0. வெளியே கருதுனா கீ வந்து 0 இல்லை, ஃபுல்லாக வரும். அதுக்கேற்ற மாதிரி ஈய கணிப்பீங்க. அப்போ இதில் வந்து இன்சைடில் ஒரு பிரச்சனை வரும். இன்சைடில் வந்து பிரச்சனை இல்லை, நார்மல், அது முதல் தெரிஞ்சிருக்கும். இன்சைடில் வந்து என்ன 0, உங்களுக்கு இது 0 அப்படின்னா டிரெக்டாக நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0ன்னு சொல்லலாது. இப்போ என்ன நீங்கள் இது வந்து இப்படி இருந்த ஒன்றை தானே நீங்கள் ரெண்டு பக்கம் தொகையிட்டு அந்த கோவையை மாற்றினீங்க. இது 0 வகை ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வகையீடு 0 என்ன செய்யலாம் சொல்லலாம், v என்றது ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அதாவது அந்த மேற்பரப்புல என்ன அழுத்தம் இருக்கோ அதே அழுத்தம் தான் அதுல உட்பகுதியிலையும் இருக்கு. இதில் போடும். அடுத்த பவுண்டரி கண்டிஷன்ஸ்.
பவுண்டரி கண்டிஷன் வந்து தேவை. பவுண்டரி இது ஒரு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு வித்தியாசமான ஊடகங்கள் யோசிக்கணும். இது எப்சலன் 1, இது எப்சலன் அப்படி இருக்கிற ஊடகத்தில் வர பவுண்டரி தான் இது இந்த வைப். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இதில் ஒரு சும்மா நார்மலாக ஒரு க்ளோஸ் லூப் கருதுறேன். உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸில் படிச்சிருப்பீங்க, ஒரு க்ளோஸ் லூப் வழியை பூஜ்ஜியம்னு சொல்லலாம். ஏனண்டா அது அந்த ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவாக இருக்குது. அதாவது இங்கே படிக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி எல்லாமே கன்சர்வேட்டிவ். ஸோ அப்போ என்ன எழுதலாம், V1 மைனஸ் Vn மைனஸ் V ஸ்டார்ட்னு எழுதலாம். ஒரு க்ளோஸ் லூப்புக்கு V எண்டும் ஸ்டார்டிங் புள்ளியும் எண்டிங் புள்ளியும் சமம் தான், அப்போ பூஜ்ஜியம். அப்போ நான் நார்மலாக இப்படி ஒரு இது கருதி என்னண்டா இப்படி எழுதலாம். சரியா? அதோட இந்த எட்ஜ்ன்றது என்னன்னா இதுல அதாவது இந்த உயரம் என்று வைக்கிறேன். அந்த H0 வெறும் இங்க ஒரு இதுவும் இங்க இதுவும் மட்டும்தானே இருக்க போகுது. அது செவ்வகமா இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்டா, இது கூட தேவையில்லை, இதுல நிறுவல் தேவையில்லை. நான் நிறுவல் சொல்லணும்னு சொல்றேன். ரெண்டு முடியும் மட்டும் தெரிஞ்சிருந்தா சரி. இந்த முடியும் அதாவது நார்மலா இது உங்களோட பவுண்டரி இப்படி ஒரு சரியா ஈ வருது. ஈயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் ஒரே டிரெக்ஷனாக தான் இருக்கு. மோஸ்ட்லி ஒரே டிரெக்ஷன் தான். சரியா? இது ஒளித்தொரிப்பு மாதிரி தான். ஒளி வந்து ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போடும்போது ஒரு விலகல் ஏற்படும் தானே, அது மாதிரி தான் இங்கே வந்து E1 இந்த பாருங்க, இதில் E1 E2 இருக்கு. சரியா? இது ஓகே தானே? என்னண்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட டான்ஜென்சியல் கோடு, இப்போ நாங்கள் ஒரு பவுண்டரி கருதுவோம் தானே, அந்த பவுண்டரிக்கு சமாந்தரமாக இருக்கிற கூறுகள் ரெண்டும் சமன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன செய்யறேன்டா அதோட டான்ஜென்சியல், அதாவது அந்த பவுண்டரிக்கு எது சமாந்தரமா இருக்கோ அந்த ரெண்டு கூறும் சமன். இங்க பக்கமும் இங்க பக்கம். இங்க வந்து பாருங்க, இது என்ன பவுண்டரிக்கு சமமான கூறு? E1 சைன் அல்ஃபா, அதான் பவுண்டரிக்கு சமாந்தரமான கூறு. இங்க வந்து E2 சைன் பீட்டா. சரியா? அது ரெண்டும் சமன். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு வந்து அதோட செங்குத்து கூறு ரெண்டும் சமனா இருக்கும். எப்பண்டா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த பவுண்டரி இருக்குல்ல, அந்த பவுண்டரியில வந்து எந்த ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கக்கூடாது. அதை நிறுவல் பார்க்க இந்த நிறுவலை சொல்லிட்டு வாரு. இப்போ நார்மலா இதான் எங்களோட பவுண்டரி வைங்க. அந்த பவுண்டரியில நான் ஒரு ஒரு பவுண்டரி வந்து ஒரு இன்ஃபைனைட் பிளேன் வைங்க. அந்த பிளேன்ல வந்து நான் ஒரு உருளை கருதுறேன், ஒரு சிலிண்டர் ஷேப்பை கருதுறேன். உங்களுக்கு தெரியும் கோஸ்லோ, அக்கார்டிங் டு கோஸ்லோ வந்து இதான் டெஃபினிஷன் என்று தெரியும். இப்பதானே ரெண்டும் இதுல வந்து ஏரியா வெக்டர் வந்து இங்கால பக்கம் இருக்கும், இதுல டிஎன்ற வெக்டர் வந்து எங்க உள்நோக்கி இருக்கு. அப்ப என்ன மைனஸ், அதான் இங்க மைனஸ் வந்துருக்கு. இங்க வந்து ரெண்டுமே வெளிநோக்கி தான் இருக்கு, அப்ப பிளஸ், அதான் இங்க பிளஸ் வந்துருக்கு. அடுத்து அது சமன் என்ன, சிக்மா இன்டு எஃப். அப்ப நீங்க என்ன இப்படி ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். எப்ப நாங்கள் கருதுறது செங்குத்தா இது சமன் கருதுவோம்டா இந்த சிக்மா எக்ஸ், அதாவது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் என்றது ஜீரோவா இருக்கு. அதான் அது மோஸ்ட்லி எல்லாமே ஜீரோ தான் இருக்கும். ஜீரோவா இருக்க தான் அப்ளைகபிளா இருக்கும். அப்ப இதுல ஜீரோ தான், இதுல நான் ஜீரோன்னு தான் அசியூம் பண்ணிருக்கேன். அப்ப என்னன்னு எழுதுவோம், டிட செங்குத்து கூறு, அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியிட செங்குத்து கூறு அந்த அந்த பவுண்டரிக்கு செங்குத்தான கூறு வந்து சமன். இப்போ இங்கே பவுண்டரிக்கு செங்குத்தான கூறு என்ன, D1 கொஸ் அல்ஃபா. இங்கே செங்குத்தான கூறு என்ன, D2 கொஸ் அல்ஃபா. அப்போ ரெண்டுக்கும் D2 கொஸ் பீட்டா. இப்போ ரெண்டையும் பிரித்து விட்டீங்கன்னா இப்படி ஒரு சமன்பாடு வரும். உங்களுக்கு ஈக்கும் டிக்கும் ஒரு எப்சிலன் சார்பாக ஒரு சமன்பாடு தெரியும். அப்போ அதை கொண்டே பிரதிட்டீங்கன்னா இப்படி ஒரு முடிவுக்கு வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு ஊடகத்துல அனுமதி திறன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதில் உள்ள கோணங்களை ஒப்பிடலாம். அது எப்படி நான் நம்மளை ஒப்பிடலாம். இது α1 கூட வேண்டாம், சரி சிக்மா, அது சிக்மா 1 வந்து கூடவா, எப்சிலன் 1 வந்து கூடவா இருந்துச்சுன்னா என்ன ஆல்ஃபான்றது கூடவா இருக்கும், எப்சிலன் 2 ஆனது கூடவா இருந்தா பீட்டானது கூடவா இருக்கும். இதெல்லாம் பவுண்டரிக்கு நார்மலா கூட யோசிக்க தேவையில்லை. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட கூறு ரெண்டுமே சமன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட பவுண்டரிக்கு சமாந்தரமான கூறுகள் ரெண்டும் சமன். சரிதானே? அடுத்த உதாரணங்களை பார்ப்போம். இப்போ பொட்டென்சியல் டியூ டு இதில் தான் வந்து அந்த பிரச்சனை வரப்போகுது. எப்படின்னா நாங்கள் ஒரு பாயிண்டில் மட்டும், இப்போ நாங்கள் ஒரு ஸ்பியராக இருந்தான்னு ஒரு இது ஒரு புள்ளியாக இருந்தானே நாங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்துனாங்க. ஆனால் இங்கே வந்து இப்படி பார்க்க, இப்போ இதில் வந்து இது கோசியன் இதை எடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே. ஓகே, இது இப்போ இந்த நாங்கள் இதில் ஒரு சின்ன பெரிய இது கேபிட்டல் ஆர் ஆரையுடையண்டா
அந்த ஆரை விட பெருசாக கருதும் போது தான் அந்த முடிவு உண்மை. ஏன்னா என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கவுஸ்லோ. சரியா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கணியம் வந்துடும். எல் தொகையிட்டா வந்து என்ன, இங்க ஒரு ஆறு மட்டும் தானே இருக்கும். அப்ப எல்என் ஆறுன்னு வந்து உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். நாங்கள் ஒரு புள்ளியில அழுத்தம் கிடைக்கிறதுக்கு R2 ஏதாச்சும் ஒன்றை வந்து என்ன செய்வோம், இன்ஃபினிட்டி கொண்டு போய் மற்ற இன்ஃபினிட்டி கொண்டு போய் அந்த அழுத்தத்தை வந்து பூஜ்ஜியமாக்கிடுவோம். இப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து பாருங்க, R2 இன்ஃபினிட்டி கொண்டு போட்டீங்கன்னா என்ன செய்யும், எல்என் வந்து இன்ஃபினிட்டியா போயிடும். அப்போ என்ன செய்யும், மற்ற V1 என்ற அழுத்தத்தை எங்களால் கலைக்கலாம் போயிடும். அப்போ அதனால தான் இங்கே வந்து என்ன செய்யறது, நாங்கள் வந்து இந்த அதாவது ஒரு உருளை அதாவது வயருக்கு வந்து எப்பயுமே என்ன செய்வோம்டா, அதுல மேற்பரப்பு சார்பாவோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு புள்ளி சார்பாவோ மட்டும்தான் எங்களால அழுத்தத்தை சொல்ல இயலும். அதாவது இங்க வந்து பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் தான் சொல்ல இயலும். தனியாக ஒரு புள்ளியில பொட்டென்சியல் எங்களால வரையறுக்க இயலும். சரிதானே? ஓகே தானே? விளங்கிட்டு தானே? அடுத்து அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் கணிக்கிறதுக்கு வருவோம். இப்ப நார்மலா கெப்பாசிட்டன்ஸ் வரேன். இப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்னது கெப்பாசிட்டன்ஸ்டா, அதாவது டூ கன்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ், அதாவது ஒரு ஸ்பியருக்குள்ள இன்னொரு ஸ்பியர் இருக்கு. சரியா? அந்த உள்ள ஸ்பியர்ல வந்து என்ன ஏட்டம் இருக்குண்டா, கியூ ஏட்டம் இருக்கு. சரிதானே? கியூவி அதாவது சார்ஜ் அது வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கியூவியா இருக்கு. இப்ப இதுல ஒரு கோசியன் சர்ஃபேஸ் கருதுறேன், இதுல ஒரு கோசியன் சர்ஃபேஸ் கருதுறேன். சரியா? இப்ப இந்த உள்ள கருதினது ரெண்டு அறைக்கும் உள்ள கருதினது கோசியன் சர்ஃபேஸ் கருதுறேன். அப்ப அதுக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்னென்னு போடுவீங்க, எலக்ட்ரிக் பார்த்து எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப அதுல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி உங்களால எழுத இயலும். ஏனண்டா என்ன செய்யலாம், ஒரு மூடிய மட்டியும் அதுல முடியும், அதாவது 4πr வர்க்கம் இன்டு கியூவி கியூவிங்கில் எப்சிலனோ கியூவிங் சம்திங் அப்படிதான் எழுதுவோம். நான் இங்க சார்ஜ் தான் கியூன்னு எடுத்திருக்கேன், கியூவின்னு எடுக்கல. சார்ஜ் தான் எடுத்த வழியா, அப்போ கியூவிங்கில் மொத்த சார்ஜ் வந்து கியூன்னு எடுத்திருக்கேன். அப்போ கியூவிங்கில் எப்சிலோன் வரும். அப்படி எழுதுனீங்கன்னா எலக்ட்ரிக் வந்து. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன, அதை தொகையிட்டு விட்டா சரி. அப்போ இங்கே வந்து பாருங்க, நீங்கள் கருதிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுவும் என்ன, வெக்டர் எந்த டிரெக்ஷன்ல இருக்கும், ஆர் டிரெக்ஷன்ல தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் என்ன, ஒரு ஆர் டிஃபரன்ஸ்ல தான் கருதுறீங்க. அப்போ ரெண்டுக்கும் டொட் ப்ராடக்ட் எடுத்தா என்னவா இருக்கும், ஒன்றா இருக்கும். சரியா? இப்போ நாங்கள் தொகையிடுறது உங்களுக்கு தெரியும். சரியா? தொகையிட்டு உங்களுக்கு டெல்டா வி கணிச்சிட்டீங்க. உங்களுக்கு சி என்றது என்ன, கியூ அப்போன் டெல்டா வி. அதாவது என்ன, இந்த இந்த இதுக்கு இடையில கெப்பாசிட்டன்ஸ் தேவைன்னா என்ன, கியூ அப்போன் டெல்டா வி. அப்போ எழுவா மாற்றி விட்டீங்கன்னா என்ன, இதான். அப்போ இதான் என்னவா இருக்கும், கெப்பாசிட்டன்ஸா இருக்கு. சரிதானே? விளங்கிட்டு தானே சாய், விளங்கிட்டு தானே? ஓமோம். அடுத்த அடுத்த வந்து சிலிண்டர், அதாவது வயரை கருதுறேன். வயருக்கு நடுவில். சரியா? வயருக்கு நடுவுலையும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கணிக்க இருந்தானே, எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டை தொகையிட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கணிப்பீங்க. சரியா? இப்போ இதுகளில் வந்து டிரெக்ஷன் வந்து பிரச்சனை வராது. ஏன்னா டிரெக்ஷன் இதில் ஓகேயா இருக்கும். அங்கே டிரெக்ஷன் பிரச்சனை வர்றது வந்து அங்கே இன்னொரு இடத்துல இருக்கு, அதை நான் சொல்றேன். சரியா? அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் டூ பரலல் பிளேட்ஸ், இதெல்லாம் வந்து மெயினாக பார்க்கணும். சரியா? இப்போ நான் ஒரு பரலல் பிளேட்டை மட்டும் எடுக்கிறேன். அப்போ ஒரு பிளேட்டுன்னு எடுத்தீங்கன்னா உண்மையா என்னென்று ஸ்டேர் ஆயிருக்கும்டா, இங்கால Q/2 மொத்த ஏட்டம் வந்து Qண்டா, இங்கால Q/2வும் இங்கால Q/2வும் தான் இதாகும். அது உங்களுக்கு இது ஏல படிச்சிருப்பீங்க. அது இங்கே யோசிக்க தேவையில்லை. நான் நார்மலாக இதில் ஒரு சர்ஃபேஸில் வந்து கோசியன் ஒரு கோசியன் சிலிண்டர் ஒன்று கருதுறேன். அதான் கோசியன் சிலிண்டர் ஒன்று கருது, அதான் கோசியன் சர்ஃபேஸாக கருதுறேன். அப்போ என்னென்னு எழுதலாம், இங்காலையும் பாருங்க, இது கியூவியண்டா என்ன செய்யும், இங்கால பக்கம் வெளியே தான் போகும். சரியா? அதே மாதிரி இதில் ஏரியா வெக்டரும் என்னவா இருக்கும், வெளியே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ஈன்றது இப்படி தான் போகும். அதில் ஏரியா வெக்டரும் என்ன செய்யும், வெளிப்பக்கமாக இருக்கும். அப்போ என்ன, ஈ இப்படி எழுதலாம். நீங்கள் ஏரியா வெக்டர் பண்ணீங்கன்னா இப்படி எழுதலாம். அதே மாதிரி மைனஸை நீங்கள் கருதுனீங்கன்னா என்னவா இருக்கு, மைனஸுக்கு வந்து இங்கே வந்து பாருங்க, இவ்வளோ ஒரு சர்ஃபேஸ் கருதினேன்டா,
இதுல ஏரியா வெக்டர் இங்கால பக்கம் இருக்க போகுது. அதுல எலக்ட்ரிக் இந்த வெக்டர் சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டர் உள்நோக்கி இருக்க போகுது. அப்ப மைனஸ் இங்கால பக்கம் பாருங்க, இங்காலையும் ஏரியா வெக்டர்ன்றது இப்படித்தான் இருக்க போகுது. அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டர்ன்றது எங்கால பக்கம் இருக்க போகுது, இங்கால பக்கம் இருக்க போகுது. அப்ப ரெண்டுக்கும் மைனஸ். சரியா? இது வேற இதுல வந்து மைனஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இதுல பிளஸ்ண்டா இதுல நான் மைனஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கருதி இருக்கேன். அப்ப மைனஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப என்ன இதுக்கும் அதே தான். இப்ப வந்து பாருங்க, இந்த சர்ஃபஸால வார ஈயும் இந்த திசையில இருக்கு, இந்த சர்ஃபஸால இந்த தனி ஒரு பிளேட்டை கருதின ஈயும் இந்த திசையில இருக்கு. அப்ப எங்களுக்கு டோட்டல் இந்த இடத்துல வார டோட்டல் வேணும்னா என்ன, இந்த ரெண்டையும் கூட்டுவோம். இங்கால பக்கம் பாருங்க, இங்கால இந்த இந்த பிளஸ் வெக்டரால வார எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்தது இந்த திசையில இருக்கும், மைனஸ் கியூவால வார எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்னது இந்த திசையில இருக்கும். அப்ப இந்த என்ன இது ரெண்டும் சமபருமம் தானே. அப்ப கேன்சல் ஆகி என்னவாகும், ஜீரோவா. அதே மாதிரி தான் இங்கே பக்கம். சரியா? அப்ப இதுல மட்டும்தான் இருக்க போகுது. இதுல வந்து என்னவா இருக்கும்னா 2 மடங்கா இருக்கும். ஏன்டா இதாலையும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வரப்போகுது, இந்த இதாலையும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வரப்போகுது. அப்ப உங்களுக்கு என்ன ஈன்றதை தெரிஞ்சுட்டீங்க. ஈ கணிச்சிச்சுன்னா நீங்க அங்க நீங்க மிச்சம் செய்வீங்க தானே. ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை என்ன துவையிடுறது. இங்க வந்து பாருங்க, இதுல வந்து பாக்குறேன் இப்போ V1 கருதுன்றது உங்களுக்கு நார்மலா தெரியும். பிளஸ் கியூல தான் அழுத்தம் குறைவா இருக்கும், மைனஸ் கியூல தான் அழுத்தம் குறைவா இருக்கு. அப்ப நான் இந்த இதை V1 எடுக்கிறேன், இதை V2 எடுக்கிறேன். இங்க வந்து எக்ஸஜ் திசையில கருதுறேன். இது வந்து ஒரு எக்ஸஜ் திசையில இருந்திருக்கு. இது எக்ஸமன் ஒரு பிளேட், இது வந்து எக்ஸமன் டியில் அமைஞ்ச ஒரு பிளேட். சரிதானே? அப்ப நீங்கள் முதலாவது கருதுறது என்ன, V1 போட்டா இங்க 0 போடணும். சரிதானே? அப்ப இங்க என்ன பண்ணணும், டி போட்டுட்டு இனி மாற்றி தொகைட்டு விட்டீங்கன்னா சரி. என் V1 தான் நான் முதலாவது கருதினது, அதனால முதலாவது இங்கே போட்டுருக்கேன். V2 ரெண்டாவது கருதினது, அப்போ V2 ரெண்டாவது இங்கே போட்டு. சரிதானே? இது அதுக்கப்புறம் இந்த QSன்றது இங்கே நாங்கள் QS தானே கருதுறோம். வேண்டாம் இங்கே வந்து ஏதானே போட்டிருப்போம், ஏன்னு போட்டு கேன்சல் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே QSக்கு பதிலாக என்னென்னு போடலாம், Q/A போடலாம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு பதிலாக சார்ஜிங்கள் அதில் உள்ள ஏரியா வந்து போடலாம். சரியா? இப்போ வந்து எழுவா மாற்றி விட்டீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க 2 பேரலான என்ன சம்பாது ஏஎப்சல் நோட்டோடி, அதான் நீங்க படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 வயர் டிரான்ஸ்மிஷன் லைன், இது வந்து கொஞ்சம் சொல்ற மடியாக வேணும், இதான் முக்கியம். 2 வயர் டிரான்ஸ்மிஷன் லைன் அதாவது இப்படி போகுது, ஒரு 2 சிலிண்டர் வயர் இப்படி இப்படி போகுது. பரப்பு மட்டும் கருது, இது குறுக்கு வெட்டு வி. சரிதானே? ஒன்று வந்து பிளஸ் கியூ, இன்னொன்று மைனஸ் கியூ கொண்டு போகுது. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு உருளையில நீங்கள் ஒரு இடத்தை வந்து பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கேட்கலுமா? இல்லை. உருளையை பொறுத்த வரைக்கும் என்ன, பொட்டன்சியல் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும், ஒரு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் கைக்கலும். பொட்டன்சியல் அட் த பாயிண்ட் என்றது கைக்கலாது. சரிதானே? ஏன்டா அதை முன்னுக்கே பார்த்துருக்கீங்களா? இந்த பொட்டன்சியல் மேலே பார்த்துருப்போம் ஒரு இடத்த, பொட்டன்சியல் மட்டும்தான் காய்க்கலும், பொட்டன்சியல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் காய்க்கலும். சரிதானே? அப்போ பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். இப்போ பாப்பம் எங்களுக்கு முதல்ல பார்ப்போம் எங்களுக்கு என்ன தேவை, கெப்பாசிட்டன்ஸ் என்னது, இந்த இடத்துல உள்ள டெல்டா வி, அதாவது இவ்வளவு தூரத்துல உள்ள டெல்டா வி தெரிஞ்சா காணும் தானே. இப்போ நான் முதலாவது என்ன கணிக்க போறேன்டா, அந்த வி இது என்னது என்ன சொல்லுதுண்டா, இப்போ நான் வடிவழி வச்சேன். அதாவது பொட்டன்சியல் அதாவது இந்த வாரன் மைனஸ் இது டி என்ன பொட்டன்சியல் அட் இந்த பாயிண்ட், இந்த விக்யூ இருக்குல்ல, இந்த வி முதலாவது ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம். பொட்டன்சியல் இந்த பாயிண்ட் வந்து இது ரிலேட்டடாக வைக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், கீழே தான் முதலாவது கருதுற சின்ன தூரம் வந்து கீழே வரும், பெரிய தூரம் வந்து மேலே வரும் எல்என்னுக்கு. அது நீங்கள் அதை நிறுவன படியாக எடுத்தீங்கன்னா செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்போ நான் அதை என்ன எழுதலாம், இப்படியே எழுதலாம். அதே மாதிரி இதுக்கும் இப்படி எழுதலாம். எது, மற்ற புள்ளியையும் ஒரு புள்ளி சார்பா, அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஒரு வயர்ற மேற்பரப்பு சார்பா தான் மற்ற புள்ளி ஒவ்வொரு புள்ளியிலையும் வந்து இந்த புள்ளிக்கு வந்து இந்த வயர்ற மேற்பரப்பு சார்பா டிஃபைன் பண்றேன், இந்த புள்ளிக்கு வந்து இந்த வயர்ற மேற்பரப்பு சார்பா டிஃபைன் பண்ணி எடுத்துட்டு இப்போ எங்களுக்கு தேவை பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். 2 புள்ளியில பொட்டன்சியல்
ரெண்டு புள்ளியில ரிலேட்டட் பொட்டென்ஷியல் தெரியும். இப்போ ரெண்டையும் கழிச்சு விட்டா அந்த இடைக்குள்ள உள்ள வர பொட்டென்ஷியல் வரும் தானே. பொட்டென்ஷியல் வந்துச்சுன்னா நீ அங்கே நார்மலா சரிங்க தானே. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நார்மலா என்ன அங்கே கியூவும் வந்திருக்கும். கியூஓவை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் போட்டு விட்டீங்கன்னா சரி அதான் விட அதான் நீங்க வந்துட்டு சரிதானே. விளங்கிட்டாடா? பிரியடே ஓ இந்த QLN அந்த ஈக்குவேஷன் வந்து நீ கோலத்துக்கு தான் முதல்ல எடுத்தன இல்லையா? இல்லையேடா. அது உருளையா? ஓ இது இந்த அது இப்போ அங்காலையும் போகுண்டா நான் அது கோலம் மாதிரி கருதி கோலம் குறுக்கு வட்டம் மட்டும்தான் வச்சுனேன். இந்த அந்த இது ஓ, இது போய்க்கணும் தானே. ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ்னா கோலம் பொற்கோலம் தானே? அது மேலடா இங்க வர்ற இல்லைன்னு சார் வாங்கி தானே எடுத்திருக்கேன். ஓகே 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 சரிதானே. ஓகே 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 ஓகே. அது அந்த இதுல நான் 2-3 அந்த குறுக்கு வட்ட வர மாட்டேங்கிறபடியா நான் கோலம் மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் சிங்குலர் டிரான்ஸ்மிஷன் லைன் எபோவ் த கிரவுண்ட் பிளேன். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கிரவுண்ட் பிளேனை இமேஜ் தியரியை வச்சு என்ன செய்யலாம் நாங்கள் இப்படி குறிக்கலாம். இங்க வந்து ஏற்றம் வருதுன்னா அதே தூரத்துல இங்க வரும். இது வந்து இவ்வளவுதான் இமேஜ் தியரி சொல்லுது. சரியா? எங்களுக்கு தேவை இப்ப இந்த இதுதான் தேவை. அதாவது ஒரு கிரவுண்டோட எவ்வளவு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அமைச்சர்னு தெரிஞ்சாத்தான் நாங்க கெப்பாசிட்டன்ஸை கணிக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட 2 வயர் தானே. எங்க நாங்க மேல கணிச்சது அதே தான் பாருங்க, 2 வயர் டிரான்ஸ்மிஷன். இந்த இங்க என்ன எக்ஸைஸ் இருக்கு, ஒரு y திசையில இருக்கு. அப்ப என்ன அதே தான் இங்க இங்க டிக்கு பதிலாக இங்க என்ன வரும் 2h, இங்க டிக்கு பதிலாக 2h. சரியா? அப்ப பொட்டன்ஷியலை கணிப்போம். பொட்டன்ஷியல் வந்து இங்க வந்து பாருங்க என்ன இப்படி வந்திருக்கு. சரியா? இதான் வரப்போகுது. ஆனா இங்க டிக்கு பதிலாக என்ன வரப்போகுது டி. இங்க டி மைனஸ் ஆர்ன்றது கேட்குற டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஆரையை விட மிக பெருசா. அப்ப டி மைனஸ் ஆர் வந்து நான் அப்ரோச்சிமெண்டா டி என்று எழுதலாம்னு தான் பார்ப்போம் மோஸ்ட்லி. ஏன்னா டி மைனஸ் ஆர்னு வச்சா கணக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போகும். அவன் புறக்கணிச்சு தான் செஞ்சவா. இதை வந்து 2h இருக்கு. வேணா இங்க வந்து பாருங்க தானே டி 2 வயருக்கு இடைப்பட்ட வித்தியாசம் டி. டி 2D போட்டிருப்பேன் 2D. இது வந்து டெல்டா வி. எங்களுக்கு தேவை டெல்டா V1. இது கிட்டத்தட்ட என்ன ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இது உங்களுக்கு தெரியும் இமேஜ் தியரியில இங்க பாசிட்டிவ் இருந்தா இங்க நெகட்டிவ். அதாவது அங்க பாசிட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தா இங்க நெகட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். அதே மாதிரி இங்க நெகட்டிவ் இருந்தா இங்க பாசிட்டிவ். எப்பயுமே ஒப்போசிட்டா இருக்கும். இமேஜ்ன்றது கிட்டத்தட்ட ஒப்போசிட் இது மாதிரி இருக்கும். ஒப்போசிட்டி என்ன சொல்றது சார்ஜை கொண்டு இருக்கணும். அப்ப நான் இங்க பிளஸ் கியூவா இருந்துச்சுன்னா இது எப்பயுமே என்ன இருக்கும் மைனஸ் கியூ. அப்ப என்ன யோசிக்கலாம் நீங்க, இது கிட்டத்தட்ட ஒரு பிளஸ், இது ஒரு 0 பொட்டென்ஷியல், இது மைனஸ் பொட்டென்ஷியல். அப்ப என்ன இந்த 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 டிஃபரன்ஸ் என்றது டெல்டா வி என்றது டெல்டா V1 என்றது என்னவா இருக்கும் டெல்டா V/2 இருக்கும். ஏனென்றா இந்த பிரிக்க அதாவது என்ன 2 சரிசமமா பிரிக்க மாட்டேது தானே. அப்ப V/2 யோசிக்கலாம். அதான் V/2 கண்டுருவேன். இந்த பொட்டென்ஷியல் தெரியும். அப்ப என்ன நார்மலா இங்க கெப்பாசிட்டன்ஸ் காணும். இதானங்கள என்னவா இருக்கும் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஏன் நீங்க டெல்டா விக்கே கணிக்கலண்டா அவங்க கேட்டது பாருங்க சிங்கிள் லைன் டிரான்ஸ்மிஷன் எபோவ் த கிரவுண்ட் தான். நாங்க தான் இமேஜ் கருதி டெல்டா வியை கொண்டு நாங்க. ஸோ வியை தான் டெல்டா வி தான் கருதும். சரிதானே? அடுத்த இதை பார்ப்போம். அடுத்த வந்து என்னண்டா என்ன சொல்றாங்கன்னா முதல் பார்த்து நாங்கள் 2 கெப்பாசிட்டர் அதாவது இன்ஃபைனைட் பிளேட்டுக்கு இடையில கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு படிச்சாங்க A∈0T. அதை நான் காட்டி. இப்ப அவன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் அதாச்சு என்ன வெற்றிடத்தை தவிர வேற ஏதோ ஒன்று கொண்டு போட்டு வித்தியாசமா கொண்டு வைக்கிறான். சரியா? அதுல தூரம் என்னன்னு சொல்றான்னா ஏன்னு சொல்றான். அதே மாதிரி இந்த 2 சார்ஜ் 2 பிளேட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை டின்னு சொல்றோம். அப்ப நாங்க இதை என்ன போடலாம் டி மைனஸ், இது என்ன போடலாம் ஏன்னு போடலாம். இங்க வந்து QS அதே தான், இங்க QS கருதிருக்கேன், இங்க மைனஸ் Q. இப்ப வந்து பாருங்க நீங்க டிரெக்டாவே இந்த 2 பிளேட்டுக்கு மேல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கதைக்கலாது. ஏனெண்டா இங்க ஒரு ஈவோ போகுது. நீங்கள் பவுண்டரி கண்டிஷன்ல பார்த்துருப்பீங்க ஊடகம் விட ஈன்னு கிட்டத்தட்ட என்ன சார் ஒரு ஒளி மாறித்தான், ஒளி மாறித்தான். அப்ப அது என்ன செய்யும் ஒரு முறிவடைஞ்சு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் போகும். அதோட அதுக்கு அதுல பருமனம் என்ன செய்யும் சில விட வித்தியாசப்படும். அது எங்களோட பவுண்டரி கண்டிஷனை பார்த்தா தான் தெரியும் பருமன் வித்தியாசப்படுமா இல்லையா.
அது மற்றது இன்னொன்று பாருங்க, என்னதான் நீ இப்படி வந்தாலும் உங்களுக்கு எந்த கூறு செல்வாக்கு செலுத்த போகுது? அதுட அதை ரெண்டு இப்படி வார ஈய நீங்க ரெண்டா பிரிக்கலாம், ஒன்று கிடைக்கூறு, இன்னொன்று நிலைக்கூறு கூறு. ஆனா உங்களுக்கு என்ன ஆர் டிரெக்ஷன், அதாவது என்ன, நாங்கள் இதான டிஸ்டன்ஸ் எடுக்க போறோம். டிரெக்ஷன்ன்றது என்ன, ஒரு வையச்சு திசையில இருக்கிற இது. அப்போ உங்களுக்கு எக்ஸச்சு திசையில இருக்கிற ஈயால எதுவும் பிரச்சனை வருமா? இல்லத்தானே. ஏனண்டா டொட் ப்ராடக்ட் எடுக்க என்னவா இருக்கும்? நாங்க பாருங்க, ஒருத்தரோட டொட் ப்ராடக்ட் தான் எடுப்போம். டொட் ப்ராடக்ட் எடுக்கும் போது அதுல கிடைக்கூறால என்ன ஒரு பிரயோசனமும் இல்லை. எங்களுக்கு இப்ப நிலைக்குத்து தெரிஞ்சா காணும். இப்போ உங்களுக்கு ஈய கண்டுபிடிக்கிறதா வேணும். உங்களுக்கு ஈ வந்து வெற்றிடத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப எங்களுக்கு தேவை இந்த டை இதுல வந்து ஈய கண்டுபிடிக்கிறது, அதுதான் வேணும். அப்புறம் அழிச்சு விடுவார். சரியா? இப்ப ஈக்கு வரும். ஈ இங்க வர உங்களுக்கு தெரியும், ஈட டான்ஜென்சியல் கூறு, டான்ஜென்சியல் கூறை பத்தி தான் டான்ஜென்சியல் கூறு ரெண்டும் சமம் பவுண்டரியில. சரியா? அதாவது இதுல வந்து பவுண்டரி, இதான் பவுண்டரி தானே. பவுண்டரி என்னது எப்படி கிடையாதுன்னு இருக்க போகுது. அதுல அப்படின்னா எக்ஸச் டிரெக்ஷன், எக்ஸச் வழியான கூறு ரெண்டுமே சமம். அப்ப எங்களுக்கு எக்ஸச் இப்ப இந்த திசையில உள்ள ஈ வந்து தேவையா? இல்லை. அப்ப எங்களுக்கு தேவை இந்த இதுதான் தேவை. இது என்ன சொல்லுது, அதாவது செங்குத்தா இருக்கிறத பத்தி இது மட்டும் தாங்க இருக்குது. அப்ப எங்களுக்கு செங்குத்தா இருக்கிறது மட்டும் தானே வேணும் பவுண்டரிக்கு. அப்ப இதை எடுக்கு. சரியா? D1n D2. இந்த D1n என்னன்றது உங்களுக்கு தெரியும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் மேக்னெட்டிக் சரி சரி மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் உங்களுக்கு தொடர்பு தெரியும். இதுதான் தொடர்பு. இதை கொண்டு பிரதியிட்டு விட்டு இப்போ எனக்கு E1n தெரியும். E1n தான் எப்படி நார்மலா நாங்கள் நினைச்சிருப்போம். இங்க வந்து மைனஸ் ஜே டிரெக்ஷன். ஏனண்டா இப்போ ஜே டிரெக்ஷன்ன்றது மேல் நோக்கி, இது கீழே. இப்போ நான் இதை எடுத்துருக்கேன்டா, இதைத்தான் 0, அதாவது எக்ஸ் அச்சு இந்த மேல் பிளேட்டை, இது கீழே y அச்சு, இது மைனஸ் டியில் உள்ள ஒன்றா தான் யோசிச்சுக்கேன். அப்போ நீங்கள் இதில் தான் அந்த டிரெக்ஷன்கள் பார்க்க வேண்டி வரும். நார்மலாக மற்ற வழியிலையும் செய்யலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈஸி வழியும் ஒன்று இருக்குது, அதில் செய்யலாம். அது போட்டால் 2 வழியில் விட வரும். அதை செய்வோம். அதை ரெண்டாவது பார்ப்போம். அப்போ E1 என்ன கண்டுபிடிச்சோம். E1 என்ன கண்டுபிடிச்சா E2 என்னும் எங்களுக்கு இப்போ தெரியும். E2 என்னும் தெரியும். சரியா? E1 மைனஸ் V2. சரியா? இங்கே வந்து பாருங்க, நான் V1 என்று கருதினது என்ன, இது எந்த லெவல்ல இருக்கு என்ற 0. இதுன்றது என்னவா இருக்கும், மைனஸ் டி பிளஸ் இங்க இந்த புள்ளி என்னவா இருக்கும் உங்களுக்கு, மைனஸ் டி பிளஸ் ஏயா இருக்கும். பாருங்க, மைனஸ் டி பிளஸ் ஏ. அப்ப நான் ஒரு இப்படி 2 இதுக்கு பாய்ப்பேன். சரிதானே? இங்க இது மைனஸ் ஜே, நம்ம ஜேன்னு போட்ட கீழே எடுத்தாலும் சரியா தான் வரும். நீங்க கடைசியா எது எடுத்தாலும் சரியா வரும். அப்ப 2 கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப 2 அழுத்தம் இங்க, அதாவது முதலாவதுக்கு பயன்படுத்தி முதலாவதுக்கு அழுத்த வித்தியாசம் இதுக்கும் கண்டுருவீங்க. அடுத்த இதுக்குள்ள தனியா பயன்படுத்தி இதுக்கும் கண்டுருவீங்க. அப்ப என்ன, இது 2 கூட்டி விட்டா என்ன வரும், இதுக்கும் இடையிலான அழுத்த வித்தியாசம் பண்ணது வந்து அழுத்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை நார்மலா கணிச்சிட்டு போவீங்க. அதுதான் இங்க கிடக்கு. இந்த அடகு 2 அழுத்த வித்தியாசம் தெரிஞ்சா இப்படி சரியா? அடுத்த இதுல மெத்தட் 2ன்னு சொன்னாங்க. மெத்தட் 2 என்னன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கேல பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் வந்து அதுக்கு வந்து டைவர்ஜன்ஸ் எடுத்தோம்னா மைனஸ் மடங்கு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும். தெரியும் தானே இந்த இதுன்றது. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு டிரெக்ஷன்ல மட்டும் தானே வருது. எங்களுக்கு 3 டிமென்ஷன் இல்லையே தானே, வெறும் இப்படி எழுதலாம் தானே, 1 டிமென்ஷன் என்றபடியா. ஓகே, டிவி என்றது என்ன, மைனஸ் V1 V2, மைனஸ் V1 V2. எக்ஸ் என்றது என்ன, எவ்வளவு தூரம் போகுது, எக்ஸ் என்றது டி மைனஸ் ஏ தூரம் தானே போகும் முதலாவது வெற்றிடத்துக்கு, டி மைனஸ் ஏ. சரிதானே? இங்க மைனஸ் இ, இங்கதான் ஈக்கு வந்து இங்கதான் போடும்போது என்ன செய்யணும்டா, இ என்றது என்ன எங்களுக்கு கியூஎஸ்ங்க எப்சிலான் நோட் மைனஸ் ஜே. ஏன்னா எங்களுக்கு என்ன இந்த திசையில தானே இருக்கு, அப்போ மைனஸ் ஜே. சரிதானே? மைனஸ் ஜே. அதுக்காக ரெண்டுக்கு இது செய்யும்போது சரியா வரும். டிரெக்ஷன் தேவையில்லை, நார்மலாகவே நீங்கள் ப்ளஸ் போட்டு விட்டீங்கன்னா சரி. கியூஎஸ் சேர்ந்து இது 2 பெருக்கினா இப்படி ஒரு சமன்பாடு கிடைக்கும். இந்த 2வது அப்ளை பண்ணால் இப்படி ஒரு சமன்பாடு கிடைக்கும். 2 கூட்டி விட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கணிச்சு போட்டு என்ன செய்யலாம்,
கணிக்கலாம். சரிதானே? இந்த உதாரணம் தானேடா. அடுத்த கடைசி லெக்சர் நடந்தது சொல்றேன். இதான் கடைசி லெக்சர். இது முடிஞ்சா பொட்டன்ஷியல் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிஞ்சு. இது வந்து நான் பார்த்துட்டேன். ஆனா வந்து அவ எந்த மெத்தட் நான் சொல்றேன்னு எனக்கு கடைசியாக சொல்றேன். கேட்க மாதிரி அடுத்ததுக்கு போவோம். என்ன என் டவுட் இருந்தா கேளுங்கடா அடுத்ததுக்கு போறதுக்கு. யாரும் டவுட் இருந்தா கேளுங்கடா. ஹலோ. ஆமாம் எல்லாம் ஓகே. இப்போ அடுத்தது போவோம். அடுத்தது என்னண்டா லெப்லாஸ் ஈக்குவேஷன் சொன்னாங்க. லெப்லாஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கு தானே? அந்த இது அதாவது ஒரு இதை வந்து இது செய்யறது அந்த லெப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன். இந்த பாருங்க, இதான் லெப்லாஸ் ஈக்குவேஷன். இங்கே இதை பயன்படுத்திருப்பேன். இதுதான் எங்களோட லெப்லாஸ் ஈக்குவேஷனாக இருக்கும். சரிதானே? இது 2 டிமென்ஷனுக்கு 3 டிமென்ஷனுக்கு செட் மெட் தான். சரிதானே? ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் செகண்ட் செம்மில் ஃபார்முலா எல்லாமே தெரியும். அப்போ டெய்லர் சீரிஸும் இப்படி தான் எழுதலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஓஹெச்ன்றது என்ன, அந்த அந்த என்ன சொல்றது, இதை வச்சு நாங்கள் அது எவ்வளவு அப்ரோசிமேஷனாக இருந்த ஹெச்சில் கணம் இருந்தபடியா அடுக்கு கூட கூட அப்ரோசிமேஷன் கூடுமண்டும் படிச்சு நாங்கள். இது மீதி அந்த பாட்டெல்லாம் படிச்சுனாங்க தானே? அதெல்லாம் ஓகே. இது இங்கே பயன்படும் அந்த அளவுக்கு இதில் நார்மலா. இங்கே வந்து என்ன சொல்றான் என்னண்டா, புள்ளியில வந்து பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் என்ன. இப்போ இந்த 4 புள்ளியிலையும் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா இந்த ஒரு புள்ளியை வந்து ஈஸியாக கணிக்கலாம்னு சொல்றான். அதாவது டெய்லர் சீரிஸ் அப்ரோசிமேஷனை வச்சு உங்களுக்கு இப்போ இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம், இல்லாட்டி க்ரொஸ்ஸாகவும் எடுக்கலாம். எப்படின்னாலும் இந்த 4 புள்ளியில வெளியே உள்ள 4 புள்ளியிலையும் அழுத்தம் தெரிஞ்சா அந்த நடுவில் உள்ள புள்ளியில அழுத்தம் கண்டுபிடிக்கலாம். சரியா? அழுத்தம் மீன்ஸ் அந்த பொட்டென்சியலோ ஏதோ கண்டுபிடிக்கலாம். அதை சொல்றது தான் இந்த மெத்தட்டாக இருக்கும். இந்த மெத்தட்டை முடிவும் நீங்கள் தனியாக முடிவை மட்டும் பயன்படுத்துறா ஈஸி. இதில் இவ்வளவு பயன்படுத்திருக்கிறது நிறுவல் தான். தனியாக முடிவு பயன்படுத்துறா ஈஸி. நம்ம நார்மலாக சொல்லிட்டு போகிறேன். எப்படின்னா உங்களுக்கு டெய்லர் சீரிஸ் U1 நான் U1 எடுத்த புள்ளி என்ன இங்கே. இது எக்ஸ்0ல இருந்து என்ன டிரெக்ஷன்ல மட்டும் மாறுது, ஒரு வைக்கு மட்டும் சிற்றேற்றம் கொடுக்குற மாதிரி தானே கிட்டத்தட்ட. எக்ஸ்ல இருந்து ஒரு வைக்கு மட்டும் சிற்றேற்றம் கொடுக்கணும். அப்போ அதை எப்படி எழுதலாம் தானே டெய்லர் சீரிஸில்? ஆளை ஓஹெச்சும் பாருன்னு நான் அது போடல, அது மீதி தானே நான் அப்ரோசிமேட்டாக எழுதுறேன். அதே மாதிரி U2க்கும் எழுதலாம். U2 என்ன எக்ஸ் டிரெக்ஷனில் ப்ளஸ் ஏற்றம் கொடுக்குற மாதிரி, அதாவது ஃபார்வர்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்முலா. U3 என்றது பேக்வேர்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்முலா ஃபார் என்ன y டிரெக்ஷன். அதே U4 என்றது பேக்வேர்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்முலா ஃபார் என்னவா இருக்கும், அதுவும் -x டிரெக்ஷனாக இருக்கும். இப்போ என்ன செய்யறானுண்டா, என்ன சொல்றானுண்டா, லாப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்யூஷன் வந்து இந்த U1 இந்த 5 இருக்குல்லோ, இந்த 5 புள்ளியும் தானே, 5 புள்ளியும் என்ன சொல்றாங்கண்டா, இந்த 5 புள்ளிக்கும் ஒரு α1 α2 அந்த ஏற்றத்தை கொடுத்து சமன் என்று சொல்றோம். சரியா? சமன் சொல்லி போட்டு இப்போ α0 α0 பண்ணாங்க U0. அப்போ நாங்கள் U0 பொது எடுத்தோம்னா இங்கே α0 இருக்கும், இங்கே வந்து இது α1 பேருக்கு வருது தானே. இப்போ இங்கே α1 இருக்கும், இங்கே α2 அப்படி வந்து ஒரு கணியம் வரும் ஜூக்கு. அதே மாதிரி இதை பொதுவெடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கணியம் வரும். அதே மாதிரி இதை பொதுவெடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கணியம் வரும். அதே மாதிரி கணிதம். ஆனா இங்க ரைட் ஹேண்ட்ல செமிட்ல வர்றது என்ன, 2வது வகையீடு. அதாவது என்ன, இதுவும் தான் இருக்கு. அவ மிச்சம் எல்லாம் 0. இது 0 ஆகணும்னா என்ன, இது ரெண்டும் சமன். இப்ப அது ஒரு முடிவு. இந்த இது ரெண்டும் சமன். சரியா? அடுத்து இது ரெண்டும் சமன். இது ரெண்டும் சமன். இது வந்து இங்க பாருங்க, இது வந்து 1 தானே. அப்போ 1ன்னா என்ன, அது 2க்கு சமன். எனக்கு கீழே 2 இருக்குல்ல, நாங்கள பெருக்கு மாற மாதிரி யோசிக்கும். இதுவும் 1க்கு சமன். சரிதானே? இது இப்ப நாங்க மோஸ்ட்லி அவ வந்து யூனிஃபார்ம் கிரிட்டுக்கு தான் இருக்கு. யூனிஃபார்ம் கிரிட்னா என்னன்னு சொல்றது என்னடா, இந்த இந்த நான் கொடுத்து இங்க H3 இங்க H4ண்டா என்ன ஒரு சதுரம் மாதிரி. இப்ப என்ன சொல்றது, இப்படி எடுத்தீங்கன்னா இந்த நீளம் சமன், இந்த நீளம் சமன், இந்த நீளம் சமன், இந்த நீளம் சமன். அப்படி எடுத்தீங்கன்னா
என்ன செய்யலாமண்டா ஜூனோட்டது சுற்றியுள்ள 4 புள்ளியும் கூட்டி 4ஆல் பிரிக்கிறது சமனா இருக்கு. சரிதானே விளங்கிட்டேன். இந்த இந்த ஜூனோட்டது என்னவா இருக்கும், இந்த 4 புள்ளியையும் இந்த இதொண்டு 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 இதை கூட்டி 4ஆல் பிரிக்கிறதா இருக்கு. இதை வந்து நீங்கள் 45 பாகை கூட திருப்பினாலும் உண்மை, இந்த கணக்குன்றது உண்மையா இருக்கு. இந்த இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு இதே இந்த 4ஐயும் கூட்டி 4ஆல் பிரிக்கிறதா இருக்கு. இது இந்த தியரியில இருக்கு. பாரு இந்த போட்டிருக்கோம் சொன்னது இதுதான் நான் சொல்லிட்டேன். அதாவது இதுல பார்த்தபடியா தெரியும். இந்த இந்த இது இது செவ்வக மாதிரி வச்சிங்கன்னா இது 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 இந்த இந்த 4டையும் கூட்டு 4ஐயும் கூட்டி 4ஆல் பிரிக்கிறது இதுக்கு சமனா இருக்கு. அதே மாதிரி சதுர இது அந்த 45 பாகையை திருப்பும் போது அது சதுரமாக தான் இருக்கும். சதுரமாக தான் இந்த முடிவு உண்மை. 45 பாகையை திருப்பும் போது இங்க உள்ளது இந்த 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 கோணர்ல உள்ளது இந்த கோணர்ல உள்ளது இப்போ கிட்டத்தட்ட என்ன ஒரு குரஸ் இந்த நடுவ மையமா வச்சுக்கொண்டு ஒரு குரஸ் கீறினீங்கன்னா அது வெட்டுற அந்த கோணரா இருக்கு. அதுகள்கிட்ட கொடுத்து 4ஆல் பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கும். சரியா? இப்போ அவாட நார்மல் ஐடியா ஒன்று சொல்லிட்டு போட்டு விடுறேன். இப்போ இந்த இது விளங்குதா வேர்ட்? வேர்ட் விளங்குது தானடா. இப்போ இதுல வந்து நார்மலா பாருங்க வரேன். இப்போ அவன் வந்து இதுல வந்து நார்மலா நான் இந்த கணக்கு செஞ்சு காட்டல, இந்த செஞ்சு காட்ட இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நான் எனக்கு கிடைச்சி சொல்றேன். பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அப்போ நான் சொல்றேன் என்னண்டா, இது அவன் தந்திருக்கிறது எப்படின்னா இந்த ஒரு இடத்த ஒரு புள்ளியில இப்போ நார்மலா இதுல தந்தது அது இல்லை. இந்த ஒரு புள்ளி இப்போ இது முண்டச்சு தானே. இப்போ சப்போஸ் இந்த ஒரு புள்ளி இந்த சரி சரி இல்லை இந்த புள்ளி இந்த புள்ளி அப்படி தந்திருந்தா நாங்கள் ஈஸியாக இந்த சென்டர் எடுக்கலாம். பாருங்க இது கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு க்ராஸ் ப்ராடக்ட் மாதிரி. அப்போ இந்த சென்டரில் உள்ள புள்ளி 3. அப்போ அதே தான். இப்போ சில இதுகள் வந்து இதை இதை இப்போ இந்த சில இல்லாட்டி இப்படி ஒப்பிடலாம். இங்கே உள்ள தெரிஞ்சிருந்தா இது 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 இந்த 4 தெரிஞ்சிருந்தா இந்த சென்டரில் உள்ளதை நினைக்கலாம். இல்லாட்டி இப்போ உண்மையா வந்து இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்த பார்த்து அதாவது கிட்ட உள்ளதை பார்த்துட்டு தான் அது இல்லாட்டி தான் இங்கே போகும். அதாவது சின்ன குரொஸையோ சின்ன இதையோ பார்த்துட்டு தான் மேலே போகும். இப்போ இது இல்லாட்டி தான் இதை கண்டுபிடிக்க ஜூனோட்டுக்கு கண்டுபிடிக்க இதில் உள்ள தரவுகள் ஒன்றும் காணாட்டித்தான். சப்போஸ் உங்களுக்கு தரவு வந்து இங்கே இந்த லைனில் உள்ளது உங்களுக்கு 4 தரவு போதுமா இருந்துச்சுன்னா இங்கே போகும். அப்படித்தான் இது காணிக்கிறது. இதில் வந்து நீங்கள் முதல்ல இட்ரேஷன் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் என்றது நார்மலாக நான் கணிக்கிற அப்ரோக்சிமேட் வேல்யூஸ், இந்த இப்படி கணிக்கிற அப்ரோக்சிமேட் வேல்யூ. செகண்ட் இட்ரேஷன் என்றது கட்டாயம் என்ன செய்யணும்டா, இப்போ நாங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து நாங்கள் க்ரொஸ்ஸாக எடுத்துனாங்க தானே, அப்படி எடுக்க இல்லாது. செகண்ட் இட்ரேஷனில் அதுக்கப்புறம் அது எப்பயுமே கட்டாயம் ப்ளஸ்ஸாக தான் எடுப்போம். அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு இப்போ எல்லா வழியுமே கிட்டத்தட்ட என்ன கணிச்சு கிட்டத்தட்ட இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நீங்கள் அப்ரோக்சிமேட் வேல்யூ ஒன்று கணிச்சிருப்பீங்க. அப்போ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அப்ரோக்சிமேட் வேல்யூ உங்களுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இப்போ U1 ஸ்டார்டிங்லேருந்து போகணும். இப்போ U1லேருந்து நான் U9 மட்டும் கணிச்சிருந்தேன்டா U எப்படி அப்படின்னா
U1க்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு 4 வேல்யூ தேவை. அந்த 4 வேல்யூல வந்து போடுவீங்க. எப்படின்னா 4 வேல்யூ U1க்கு பிரச்சனை இல்லை. இப்போ U2க்கு வந்து U1 இப்போ U2க்கு வந்து U2 கணிக்கும் போது U2 மையமாக வச்சு என்ன செய்வீங்க, ஒரு க்ரொஸ்க்குறீங்க, ஒரு ப்ளஸ் அடையாளங்கிறீங்க. ப்ளஸ் அடையாளங்கும் போது இங்கே 4 பாயிண்ட் வந்துருங்க. இந்த 4 பாயிண்டில் U1 வந்துட்டுண்டா U1 இப்போ இதுக்கு முதல்ல U2 கணிக்கும் போது U1 தானே செகண்ட் இட்ரேஷன் கணிச்சிட்டு வந்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனை விடுங்க, செகண்ட் இட்ரேஷன் தானே கணிச்சிட்டு வந்தீங்க. ஸோ U1 கணிக்கும் போது U2 கணிக்கும் போது U1க்கு ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் முடிவு போட மாட்டீங்க, செகண்ட் இட்ரேஷன் முடிவு தான் போடுங்க. மற்ற இங்கே U4 U5 எல்லாம் வந்திருந்தா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் முடிவை போடுவீங்க. கிட்டத்தட்ட இது என்ன மெத்தட்னா கோசைடல் மெத்தடோ சம்திங். அந்த நீங்கள் ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் வர வர ஸ்டார்டிங் கணிச்சிருந்தீங்கன்னா அந்த வழியை போடுவீங்களா, அப்படி கணிக்காட்டி நாங்கள் அப்ரோசிமேட் பண்ண வழியை போட்டிருப்பீங்க செகண்ட் செம்மில். அதே தான், அப்படி தான் செய்கிறது. ஆனால் இப்போ அது வந்து யூனிஃபார்ம், இவ்வளோ நான் சொல்கிறது யூனிஃபார்முக்கு. இப்போ நான் இந்த கிளாஸுக்கு பெருசாக போகலை, யாருமே நான் போகலை. இல்லை போனாக்கள் யாரும் இருக்கீங்களா? சினேகன் மூணுங்க இந்த கிளாஸுக்கு சொல்லும் போது என்ன பிரச்சனைடாடா, இப்போ இது வந்து இதில் கேள்வி தந்திருக்கா, நான் சொன்னதெல்லாம் யூனிஃபார்முக்கு தானே. அந்த நான் சொன்னது எல்லாமே யூனிஃபார்முக்கு ஈஸியாக பொருந்தும், யூனிஃபார்முக்கு மட்டும்தான். ஏன்னா ப்ரூஃப் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அந்த இது யூனிஃபார்ம்னு சொன்ன பிறகு தான் நான் இந்த அவாவும் இது அவாட ப்ரூஃப்லேயே காட்டுறேன். இந்த பாருங்க, யூனிஃபார்முக்கு மட்டும்தான் இந்த முடிவு எடுத்திருப்பான். இந்த சரியா? இப்போ என்ன டவுட்ண்டாடா, இது எனக்கு என்ன டவுட் பிரச்சனைண்டா, இப்போ நான் யூனிஃபார்ம்னு வச்சு இவ்வளோ விட்ரேஷன் கணிச்சும் காணலும். ஆனால் இதை நான் யூனிஃபார்ம்னு வச்சு, நான் யூனிஃபார்ம்னு என்ன, க்ரொஸ்டோன் வரைஞ்சி போட்டு உனக்கு இங்கே வந்து இந்த புள்ளி தெரியும் வைங்க, சரியா? இங்கே வந்து உள்ள புள்ளி தெரியும். ஒரு வாரம் சரியா? இப்போ நான் யூனிஃபார்ம் எடுத்து இப்போ இவடத்த ஒரு புள்ளி தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து இவடத்த புள்ளி தான் தெரியும். இப்போ இப்படி ஒரு ப்ரோஸ் வரைங்கிறேன்னு வைங்க, இங்கே வந்து பாருங்க, இந்த டிஃப்ரென்ஸும் இந்த டிஃப்ரென்ஸும் சமனா இல்லை, சரியா? அப்படி நீங்கள் எடுத்து அப்படியும் கணக்கு செய்யலாம். அப்படி கணக்கு செய்யறேன்னா என்ன, நீங்கள் அந்த ப்ரூஃப்ல தெரிஞ்ச ப்ரூஃப் பண்ணக்கு முதல்ல ஒரு முடிவு வந்துருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சும் செய்யலாம். நீங்கள் யூனிஃபார்ம் எடுத்து கஷ்டப்பட்டு செய்யலாம். யூனிஃபார்ம் எடுத்தால் கொஞ்சம் கஷ்டம். யூனிஃபார்ம் இட்ரேஷன் மெத்தட்ல எல்லாம் போயிட்டு இதுக்கும் இட்ரேஷன் மெத்தட் இருக்கும். ஆனால் இது எந்த விதத்துல சாத்தியம்னு தெரியல, இது என்ன விதத்துல செய்யணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே போயிருந்தாங்களுக்கு கேட்டதான் தெரியும். இது நார்மலாக இதான் 2 வழி. ஒன்றை நான் யூனிஃபார்ம்னு வச்சு செய்யலாம். நான் யூனிஃபார்ம்னு வச்சு செஞ்சால் எந்த ஈக்குவேஷன் பாதிக்கணும்டா, நான் யூனிஃபார்ம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ப்ரூஃப் பண்ண பாருங்க, இந்த இதெல்லாம் நிறுவி எடுக்கலாம். இந்த முடிவுகளை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தலாம். ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 4 அப்படி லிமிடெட் இருக்கு. அதுதான் அப்படி எடுத்து இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2க்கு வந்து இந்த எங்கண்டா அந்த இங்கே ஒரு பிரதியீடு மேற்கொண்டு போவாண்டா, அந்த இதில் போட்டு இதுக்கு வந்து அப்போ யூ நோட் காணணும்னா என்ன செய்யும், இது இவ்வளோ 0ன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆல்ஃபா 1 தெரியும், ஆல்ஃபா 2 தெரியும், ஆல்ஃபா 3க்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். இப்போ இந்த ஹெச்ஆர்பில் எடுத்திருப்பீங்க, இந்த ஆல்ஃபா நோட் அந்த என்ன பாருங்க, எல்லாம் ஹெச்ஆர்பில் தான் எடுத்திருக்கோம். அப்போ அதை வச்சும் நீங்கள் செய்யலாம். இது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போகும். எனக்கு தெரிஞ்சு யூனிஃபார்ம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யூனிஃபார்ம் தான் ஈஸி, சும்மா ப்ரெஸ் எடுத்து சரிசமமாக எடுத்து பார்த்து கொண்டு போனால் சரி, அவ்வளோதான். இதோட வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது முடியுது. இனி வந்து இருக்கிறது வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும், அதுக்கப்புறம் அது இந்த போலரைசேஷனும் சம்திங் வேவ், அது ஏதோ ஒன்று இருக்குது, வேவ் சொந்தமாகவும் ஏதோ ஒன்று இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் படிப்பிக்கிறேன். ஓகே தானே? எதுவும் டவுட் உண்டாக்க இல்லைங்க, இல்லாட்டி முடிப்போம். அதில் எதுவும் டவுட் உண்டாக்க இல்லைங்க.
டிஃப்னாஸ் இருக்கேன் டிஃப்னாஸ். சொல்டா. அடே அந்த அந்த அவ யூனிஃபார்ம் வச்சு அந்த கணக்கு செய்ய சொன்னவா இல்லாட்டி நான் யூனிஃபார்ம் கிரிட்னு வச்சு அந்த கணக்கு செய்ய சொன்னவா? எனக்கு தெரியலடா, நானும் போகலடா. வேறு யாரும் போனவங்க ஜட்சியா இருக்கல 372 அவள் தானே இல்லையா? ஜட்சியா கைப்பால் தெரியாது. நானும் போகல. ஆ சரி சரியா ஓகே ஓகே வேறு யார்ட்டே நான் கேட்கணும். சரியா அப்போ இதில் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி பிடிக்கும். இதெல்லாம் இதெல்லாம் சும்மா நோமலாக தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கடைசியாக குறைஸ் இருந்தது மட்டும் தெரிஞ்சிருந்தா குறைஸ் இருக்கிற இதில் பேப்பர் பார்க்கலடா அந்த அவ தந்த அந்த இந்த இதை தான் பார்த்து நான் எது அவள் எக்ஸாம் ஒன்று அப்லோட் பண்ண நான் காட்டினது அந்த அவார்டை போய் தான் அப்லோட் பண்ண கேள்வி அந்த எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சுடா அந்த இதே தான் அந்த நார்மலாக எதுவும் தந்துட்டு வித்தியாசமாக தந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் அதுக்கு இதுகள் கேட்பாங்க நினைக்கிறேன். அது இது கிரிட் வரும்போது தெரியாது எனக்கு. இது சுவராக தெரியல என்னண்டு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு என்ன மாதிரி செய்யறேன்ட்டு. நான் வேணும் நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். இது கேள்வி பேப்பரை பார்த்துட்டு. சரி வேற எதுவும் இதெல்லாம் கேளுங்கடா இல்லாடி முடிக்கும் எல்லாம் சொல்லிட்டு என்ன நிற்கிறேனோ. முடிப்போம் என்ன. பாய் சரியா பாய்.